எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நான் படிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இல்லாமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இல்லாமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்க ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எபேசிய நிருபம் ஒரு அற்புதமான ஒரு நிருபம். மறுபிறப்பை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட இந்த நிருபங்களை வந்து போதனையை கேட்பதன் வழியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் அநேக நன்மைகளை அல்லது எந்த சூழ்நிலையில் போனாலும் ரட்சிப்பென்றால் என்ன, சுவிசேஷத்தின் வல்லமை என்ன, நாம் எப்படி அவருடைய பார்வையில் அவருக்கு ஏற்ற விதத்தில் பிரியமாய் நன்றாக வாழ்வது என்பதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அருமையான நிருபம். முதல் 3 அதிகாரம், இது 2 பகுதியாக பிரிக்கலாம். எபேசிய நிருபத்தை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒரு பகுதி முழுவதும் உபதேசம், அதாவது எக்ஸார்டேஷன். மிக அதிகமாக பவுல் நன்றாக ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் ஒரு ஊக்குவிக்கக்கூடிய விதத்திலே ஒரு பகுதியை 1-3 வரைக்கும் எழுதுகிறார். 4ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 6 வரை பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். இதனாலே நாம் இனி எப்படி நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக பாத்திரராக வாழ்வது, இந்த நாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு எடுத்து காட்டி வந்தேன். 3 அதிகாரம் முடித்து இப்போது 4ஆம் அதிகாரத்தில் நாம் வந்திருக்கிறோம். இதை நான் படிக்கும் பொழுது இந்த 3 அதிகாரம் நாம் ஒவ்வொரு வசனமாக நான் உங்களோடு போதித்து வந்தேன். அதிலே சொல்லும் பொழுது எவ்வளவு அதிகமாக ஊக்குவித்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய வியப்பு. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்க போகிறார் என்றல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எடுத்து அந்த வாழ்த்துதலே 3வது வசனத்திலே கொண்டு வந்தார். பிறகு அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், விசுவாசிக்கு இனி குற்ற மனசாட்சி இல்லாமல் இருப்பதற்காக உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே குற்றமற்றவர்களாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நிற்கும்படி பரிசுத்தமுள்ளவர்களாய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே, உலகம் உண்டாவதற்கு முன்பாக நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இப்படி அவர் எப்படி நம்மை பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்கும்படி சுவிசேஷத்தை கேட்டு நாம் விசுவாசிகளா மாறினோம். பாவத்திலே மரித்திருந்த நம்மை எப்படி உயிரோடு எழுப்பினார், எழுப்பி எங்கே எப்பேற்பட்ட உன்னதமான இடத்திலே நம்மை உட்கார செய்தார் என்று இதையெல்லாம் சுட்டி காட்டி அவர் இரத்தத்தினாலே நாம் எப்படி சமீபமானோம், சபை மக்கள் எப்படி ஒரே சரீரமாக இசைவாக இணைத்து ஒன்றாக இணைத்து எப்படி தேவன் இணைத்திருக்கிறார் என்றெல்லாம் ஏராளமான காரியத்தை நான் உங்களை எடுத்து காட்டேன். 4ஆம் அதிகாரம் வரும்போது எடுத்தெடுப்பே சொல்றாரு. இந்த 3 அதிகாரம் சொல்லி முடிச்ச பிறகு இத்தனை நன்மைகள் பெற்ற நாம் அவரோடு நமக்கு கொடுத்த இந்த தேவன் இந்த அழைப்புக்கு நீங்க பாத்திரவான்களாய் நடக்கும்படி. எனக்கு தெரியும் ஆவிக்குரிய சபையில் எல்லாருக்கும் பரிசுத்தமா வாழணும் என்றது ஒரு பெரிய விருப்பம். ஆனா இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு வரோம், பரிசுத்தமாக அல்லது அவருக்கு பிரியமாக அவருக்கு பாத்திரராக வாழ்வதை குறித்து நான் உங்களோடு எடுத்து காட்டி வருகிறேன். இது ஏதோ ஒரு லீகலிசம், ஒரு சட்ட ரீதியாக எதுவும் சொல்லப்படலை. தான் அந்த முதல்ல ஒரு ஊக்குவிக்கிறார், நம்ம என்னவெல்லாம் தேவன் நமக்கு செய்திருக்கிறான்னு சொல்லிட்டு பிறகு ஒரு 5 இன்வர்ட் கிரேஸ், உள்ளே விசுவாசிக்கு தேவன் கொடுத்திருக்கிற உள்ளான கிருபை, மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, சமாதானம், ஒருமையை காத்து கொள்ளும்படியாக இந்த ஐக்கியம், இதெல்லாம் ஏற்கனவே கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார்
என்றெல்லாம் நாம் உங்களுக்கு பார்த்தோம். பிறகு தேவன் சபை மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு அவராலே கொடுக்கப்பட்ட வரம், அது எப்பேற்பட்ட கிருபை என்றால் என்ன, அதை நாம் பார்த்தோம். வரத்தை குறித்து சொல்லும்போது சொன்னேன், ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட வரவும், பிறகு சபையாகிய ஒட்டுமொத்தமாக சபைக்கு கொடுக்கப்பட்ட வரம். இது இரண்டுக்கும் இடையே இந்த வரங்களை கொடுப்பதற்கு அவருக்கு எப்படி இந்த தகுதி அல்லது அவருக்கு எப்படி இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் நான் உங்களோட எடுத்து காட்டி வந்தேன். வரங்கள் ஏன் கொடுக்கப்பட்டது? ஈவு, தேவனால் அளிக்கப்பட்ட இந்த ஈவு. இதை நான் சொல்லும்போது தேவன் சபைக்கு கொடுத்தார். தேவன் சபைக்கு கொடுத்தது ஏன் என்று சொல்லும்போது பவுல் அங்க எடுத்து காட்டி வர்றார். பூரண புருஷனாகும்படி, எல்லாம் சொல்லுவோம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் என்றால் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட நீங்கள் பூரணராகும்படி, ரட்சிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படுகிறது. பரிசுத்தம் என்று சொல்லுகிற வார்த்தை பிரித்தெடுக்கப்படுதல். உதாரணத்துக்கு சொல்ல போனா தேவனுடைய ஆலயம், இது வேற எதுக்கும் பயன்படுத்தப்பட முடியாது. இது வெறும் கர்த்தருக்குன்னு பிரிச்சிட்டோம். அதுதான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை பிரதர்ஷனம் பண்ணிட்டோம். ரலிலியா சொல்லுவோமே, இதுல வேற எதையும் நம்ம செய்யறது, இது அதுக்கு தான். அதே மாதிரி இந்த ஆலயங்களிலே சில காரியங்கள் ஆதியிலே நீங்க பாத்தீங்கன்னா தேவ ஆலயத்துல சில காரியங்கள் அவர்கள் செய்வதற்குன்னு சில காரியத்தை இது பண்ணாங்க. அதுக்குன்னு இருக்கிற பாத்திரம், இந்த பாத்திரம் வேற எதுக்கும் பயன்படுத்தப்பட முடியாது. பலி பான பாத்திரம், இந்த பாத்திரம்லாம் தேவனுடைய ஆலயத்துல அதுக்குன்னே வேற எதுக்கும் பயன்படுத்தப்படல, அது பிரித்தெடுக்கப்பட்டது. அந்த மாதிரி நாம் பரிசுத்தன உடனே நம்முடைய மாரல் லைஃப் கிடையாது. தேவனுக்கென்று நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு கர்த்தர் சபையிலே விசுவாசிகளுக்கு வரங்களை கொடுத்து, ஏன் கொடுத்திருக்கான்னு சொல்லும்போது, வரத்தை கொடுத்து பிரித்தெடுக்கப்பட்ட நாம் பூரண புருஷனாகும்படி, எல்லாம் சொல்லுவோம், பூரண புருஷனாகும்படி. திரும்ப சொல்லுவோம். ஆகவே பரிசுத்தவான்களுக்கு திரும்பவும் சுவிசேஷம் சொல்றது இல்லை, சபையை ஏற்படுத்தி மக்களை கொண்டு வந்து நீங்க வளரணும். இப்படி வளரும்படி சபையை கர்த்தர் ஸ்தாபித்து அங்கே ஒரு போதகரை வைத்திருக்கிறார். உபதேசங்கள் கொடுக்கப்படுகிறது. இப்போ திரும்பவும் இந்த இடத்துல இவாஞ்சலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, இங்க சுவிசேஷம் சொல்ல முடியாது. நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக காயப்படுத்தப்பட்டோம். அந்த காயத்தை போக்க, அந்த வேதனை எடுத்து போடும்படி, எப்படி ஒரு திராட்சை பழ ரசத்தை எடுத்து அதை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அந்த காயத்தை கழுவும் போது அந்த பெயின் எல்லாம் போகும். அது போல சபையில கொண்டு ஜனங்களுக்கு இதை சொல்றது இல்லை. இந்த இடத்தில் தேவன் சபையை கட்டியிருக்கிறது அல்லது ஏன் காரணம் என்ன பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் விசுவாசிகளாய் மறுபடியும் பிறந்து பரிசுத்தவான்களாக தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட நாம் பூரண புருஷனாகும்படி, வளரும்படி. அப்போ ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒரு விசுவாசி எப்படி பூரணமாக முடியும்? பெர்ஃபெக்டா, பரிபூர்ணமான, பரிபூர்ண, அங்க சொல்ல போற பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு முன்பாக கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாகும் வரைக்கும். அப்போ தனிப்பட்ட விதத்துல ஒரு விசுவாசி பூரணமான ஒரு நல்ல ஒரு பரிபூர்ண ஒரு வளர்ச்சி உண்டாகும்படி, தனிப்பட்ட விதத்தில் ஒருவன் பூரணமாய் வளர்ந்த பிறகு இப்படி எல்லாரும் பூரணமாக்க பொருட்டப்பட்ட புருஷர்கள் சொன்னார் ஒன்றாக கூட்டி, சொல்ல பாருங்க, எல்லாரையும் சுவிசேஷத்துல ஒன்றாக இணைத்து ஒரே, அங்கே சொல்கிறார் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் ஹோல் ஐடியா. சபையை ஸ்தாபிச்சது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க டெவலப் ஆகணும், வளரணும், மெச்சூர்ட் ஆகணும், இசைவாக கூட்டி கட்டி எழுப்பப்படணும். இதுக்கு தான் கர்த்தர் சபையை ஸ்தாபிச்சார். ரலிலியா சொல்லுவோமே. சரி, இதெல்லாம் நமக்கு ஒரு ரொம்ப பலனை கொடுக்கிறது. உபதேசத்தை தேவன் தந்து நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும்படி தேவன் ஊழியம் செய்வதே பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் பூரண புருஷனாக வேண்டும் என்பதற்காக தான் சுவிசேஷத்தின் தேவன் சபையை ஸ்தாபித்தான். ஆக இது நம்ம திரும்ப திரும்ப இதே விசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறதல்ல. பூரண புருஷனாக கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் எதுக்கு கர்த்தர் சபை மக்களை பூரண புருஷனாக்குறான்னு பார்க்கும் பொழுது அங்கே 15வது வசனம் எப்படி சொல்றாரு, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, எல்லாம் சொல்லுவோம், அன்புடன் சத்தியத்தை கண். அதாவது ஒரு விசுவாசி பூரண புருஷனாகும் பொழுது இங்கிலீஷ்ல போட they begin to speak the truth in love. ஏன் கர்த்தர் சபை மக்களை ஒரு பூரண புருஷனாக்குறாருன்னா, சத்தியத்தை கொண்டு போய் வாயினாலே போய் மற்றவர்களுக்கு சொல்லும்படி.
தமிழ் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல அன்புடன் சத்தியத்தை கை கொண்டுன்னு வருது. அது எப்படி வரணும்னா அன்போடு சத்தியத்தை வாயினாலே பேசும்படி. எவ்வளவு ஒரு வித்தியாசமாயிடுச்சு பாருங்க. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? 15வது வசனம் சொல்லுகிறது, they begin to speak the truth in love. பூரண புருஷன் ஆன உடனே அவங்களால சும்மா இருக்க முடியாது. அவங்க போய் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அன்போடு போய் சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க? விசுவாசிகள் சபைக்கு வந்து அவங்க வந்து they begin to move. ஒரே இடத்துல இல்லாதபடி அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் இந்த காரியத்தை குறித்து மற்ற இடத்திலே நல்ல பணி, இறை பணி அல்லது இந்த சுவிசேஷ வேலை நடக்கும்படி கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு விசுவாசியும் பூரண புருஷனாக மாற்றிக்கொண்டு வருகிறார். எல்லாமே சபையினுடைய பிரயோஜனத்துக்காக. புரிஞ்சவர் ஆமென் சொல்லுவாங்க. ஆமா, ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காக அல்ல. ஏன் கர்த்தர் சபையை ஸ்தாபிச்சார்? பரிசுத்தவான்களாக அவங்களை வந்து பிரித்தெடுத்து அவங்களை பூரண புருஷனாக்குறது எதுக்குன்னா அவங்க வெளியே போய் மூவ் பண்ணி சபையிலிருந்து வெளியே போய் அநேகருக்கு இந்த நல்ல செய்தியை போய் சொல்லி நற்கிரியைகளை செய்யும்படி கர்த்தர் வந்து இந்த சபை மக்களை ஒரு தனிப்பட்ட விதத்துல அவங்களை வளர்ச்சிக்குள்ள கொண்டு வருகிறார். இது வந்து பவுல் எழுதுற எல்லா நிருபங்களிலும் தேவனுடைய முழுமையான ஒரு நோக்கம் என்னன்னா, ரட்சிப்பை பெற்ற பிறகு நீங்க வளர்ந்து நீங்கள் போய் அநேகரை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்கணும். ஆமென். அல்டிமேட் பர்பஸ். சபைக்கு வரோம், தேவனை ஆராதிக்கிறோம், ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு சபையில போதகர் போதித்து விசுவாசி வசனத்தை கேட்டு வளரணும். வளர்ந்து அவர்கள் என்ன பண்றாங்க? இந்த சுவிசேஷத்தை எடுத்துட்டு போய் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் ஒன்றாக கூட்டி வெளியே போகும்போது இவங்க போய் இன்னொருத்தரை ஆதாயப்படுத்தும்படி கர்த்தர் இப்படி வைத்திருக்கிறார். இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா பவுல் இப்படி எழுதுகிறார். சில வசனத்தை காட்டுறேன். எப்படி இந்த இறுதியாக நடக்கிறது, எப்படி பூரணப்படுத்தப்படுதல் சொல்லும்போது இறுதியாக நடக்குது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். மெதுவா போவோம். 2 கொரிந்தியர் ஹalleluya. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம் பாருங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 21 11. கடைசியாக சகோதரரே, 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக ஃபைனலா, சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், பி பெர்ஃபெக்ட். சொல்றாரு இந்த 29 அதிகாரம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் மொத்தமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்ல 29 அதிகாரம் இருக்குது. 29 அதிகாரம் எழுதின பிறகு சொல்றார் பி பெர்ஃபெக்ட், நற்சீர் பொருந்துங்கள், பி பெர்ஃபெக்ட். ஏன்? பூரண புருஷராகி, சபை மக்களை குறித்த நோக்கம் பாருங்க, நீங்க பூரண புருஷராகி அப்புறம் சொல்ல they begin to speak the truth in love. அவர்கள் போய் இந்த சத்தியத்தை அன்பினாலே போய் சொல்லும்படி. இன்னொரு வசனத்தையும் பாருங்க. இந்த பூரணத்தை ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம். எபிரேயர் சபையின் நோக்கம், தேவன் சபையின் நோக்கத்தை குறித்து சொல்றாரு. எபிரேயர் 13, அதுவும் பாருங்க எல்லாமே இறுதியில் வரும் பாருங்க. 11ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் எபிரேயர் 13:21. எபிரேயர் 13:21. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் தமக்கு முன்பாக பிரியமானவர்கள் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவார்களாக. எல்லா இடத்திலையும் பாருங்க இந்த பெர்ஃபெக்ட் பூரணப்படுத்துதல். இன்னொரு இடத்திலையும் பார்க்கலாம். பூரணமான புருஷனை குறித்து இப்படி பவுல் வண்டி தான் சொல்றாரா? பவுல் வண்டி தான் அப்படி எழுதியிருக்காரா? இல்ல எல்லாமே பேதுருவும் எழுதுறாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்காட்டல பல இடத்துல நம்ம அதெல்லாம் பார்க்க முடியும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்க முடியும் பாருங்க. பவுல், பேதுரு, ஆண்டவராக இயேசு மல பிரசங்கத்தில் போதிக்கும் போது சொல்லார், உங்கள் பிதா பூரணராய் இருக்கிறது போல நீங்களும் நற்குணம் போட்டிருக்கு. உங்கள் பிதா சர்க்குணராய் இருக்கிறது போல. இந்த சீர் பொருந்துதல், நற்குணம், பெர்ஃபெக்ட் எல்லாம் ஒரே விதமான வார்த்தை, ஒரே பொருளை தான் தாங்கி இருக்குது. பல தமிழ்ல கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கு, அவ்வளவுதான். விசுவாசி சபையில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் பூரண புருஷனாகி வெளியே போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படிதான் தேவன் சபையை ஒவ்வொரு விசுவாசியை உள்ள கூட்டிட்டு வந்து அவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி விசுவாசி வளரணும். அதுதான் முக்கியமானது.
போதனை ஏன் கொடுக்கப்படுதுன்னா நீங்களும் நானும் வளரணும். எல்லாம் சொல்லணும், வளரணும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. அந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட எவ்ரிவேர் எங்க பார்த்தாலும் இந்த பூரணத்தை குறித்து, பூரணப்படுத்துதலை குறித்து அல்லது பூரண புருஷன் ஆகிறதை குறித்து ஒரு அது ஃபைனல் வேர்டு அது வரதை நீங்க பார்க்க முடியும். சரி, எப்படி ஒரு விசுவாசி இப்படி மெச்சூரிட்டி ஆகிறது, பூரண புருஷன் ஆகிறது என்பது எப்படி இந்த வளர்ந்த நிலையில் வருவது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா சொல்லுவோமே. பாத்தீங்களா, இது வர்றது எவ்வளவு நல்லதுன்னு பாருங்க. ஏதோ வந்தோம், கோயிலுக்கு வந்தேன், 2 தோத்திரம் போட்டு போனது இல்லை, வளரணும். இன்னைக்கு வளராத கிறிஸ்தவர்கள் மத்தியில் தான் நிறைய பிரச்சனை. அவங்க வாழ்க்கையில சில பேட்டில் வரும்போது அவங்களால அதை நிக்க முடியல. அவங்களுக்கு பரிசுத்தமா வாழறதுன்னா என்னன்னே தெரியாம இருக்கு. எப்பவுமே அந்த மாரல் லைஃப் அவங்க கொண்டு வராங்க. இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. இல்ல இது கர்த்தர் ஒரு சட்ட ரீதியில எதையும் கொண்டு வரல. இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி கொண்டு வரல. அதுக்கு தான் முதல்ல கிருபையை காட்டினேன். எப்படி அன்பினாலே கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அது நிமித்தமா நம்ம வாழ வைக்கிறதுக்கான, இப்படி அவர் விரும்புகிறபடி நாம் வாழும்படி அதுக்கான எல்லாவற்றையும் ஏற்கனவே உள்ள கொடுத்திருக்கிறார். அதுக்கான 5 உள்ளான கிருபைகளை நம்ம எடுத்து பார்த்தோம். இத்தனையும் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சபையில கர்த்தர் விசுவாசிகளை அப்படியே இல்லாம, விசுவாசி அப்படியே தேக்கமான நிலையிலிருந்து சபை கூடி வர வச்சு திரும்ப அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லவோ, இல்லது அவங்களுடைய பழைய விசுவாசிகள் ஆகிறதுக்கு முன்னாடி பல காயப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கும் போது, ஒரு அந்த நாள்லாம் பாத்தீங்கன்னா அந்த திராட்சை பழ ரசத்தை எடுத்து வைன் எடுத்து மேல பூசி கொஞ்சம் குடிக்க கொடுத்து அந்த பெயினை நம் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படும் போது அவங்களுடைய வேதனையை அப்படியே மறுக்கிற மாதிரி சில பிரசங்கம் பண்றதுக்காக சபை வைக்கப்படலை. இனி நீங்கள் இங்கே வரும்போதெல்லாம் வளரணும். எல்லாம் சொல்லுங்க, வளரணும். எப்படி வளருது? பிரின்சிபல் வேதம் இதை குறித்து எப்படி சொல்லுது? முதல்ல தெரிஞ்சுக்கணும், பூரணப்படுத்துகிறவர் ஆவியானவர். எல்லாம் சொல்லுவோம், இட்ஸ் நாட் அ பாஸ்டர், போதகர் செய்யறதில்ல. இது ஒரு பரிசுத்த ஆவியான சில போதகர் பிரசங்கம் பண்றாரு, போதிக்கிறார். இப்படி போதிக்கும் பொழுது சபை மக்கள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. என்னதான் அவர் போதிச்சாலும், போதிக்கும் பொழுது ஒரு விசுவாசி வளரணும்னா ஆவியானவர் கேட்கிற உங்களுக்கும் போதிக்கிற போதகருக்கும் இடையே அவர் கிரியை செய்யலன்னா விசுவாசி வளர்றது என்பது முடியாத ஒரு காரியம். ஆக ஒரு விசுவாசி ஒரு பூரண புருஷனாக வேண்டுமானால் நிச்சயமான ஆவியான உதவி இல்லாம இது நடக்கவே நடக்காது. ஆக நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும், ஆவியானவர் இல்லாம நம்மளால நம்ம சுய முயற்சியில நம்ம கிறிஸ்தவர்கள் நல்ல ஒரு பூர்ண புருஷனா மெச்சூர்டா வளரணும் என்பது நம்ம சுய முயற்சியில் நடக்காது. இது தேவனால் நடக்கிற ஒரு காரியம். அப்ப பரிசுத்த ஆவியான உதவி இல்லாம ஒரு விசுவாசி வளர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு தானா வளர முடியாது. அங்க போதனை தேவைப்படுது. ஆக நம்ம எப்படி இது நடப்பது, எப்படி இது நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த பிரின்சிபல் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சுவைகரமான ஒரு சம்பவம் இருக்கு. பவுல் ஊழியம் செய்து இந்த சபை மக்கள் கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஆண்டவராக ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப சபைக்கு வந்துட்டாங்க. சபைக்கு வந்த பிறகு நடக்கிற என்ன காரியம் பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் போன பிறகு அவர்களுக்கு வேறொரு உபதேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் பவுல் இங்க சொல்றாரு, நீங்க ஏன் பூரண புருஷன் ஆகணும்னா பலவிதமான போதனையினாலே காற்றினாலே நீங்கள் அடிபட்டு அலசடிப்படாம இருக்கணும்னா. அப்ப அலசடிப்படுறவங்க கண்டிப்பா அவங்க மெச்சூர்டா ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவனா வாழ முடியாது. ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவனா எல்லாவற்றிலும் ஒரு பூரணமான ஒரு நிலையில ஒரு நல்ல ஒரு பூரண புருஷனா, எப்படி ஒரு குழந்தையிலிருந்து ஒரு மேன் ஒரு பூரண புருஷனாகிறானோ அதுபோல விசுவாசி படிப்படியா வளர்ந்து மேல வரணும்னா பல போதனைகள் இடையே புகுந்து விசுவாசியை வளர முடியாம ஆதியிலே என்ன செய்தாங்களோ அதையே ஒரு மிக தந்திரமா பிசாசு உள்ள புகுந்து ஆவியானவர் செய்ய வேண்டிய இடத்தை எடுத்து அவன் சொல்றான் நீ செய்கின்றான். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நம்மள செய்ய வளர முடியாது, நம்மளை வளர்க்கணும் ஆவியானவர். இப்ப என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமா ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவனா வரணும்ன்ற ஒரு விருப்பம் இருந்தது.
எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும், ஒரு முதிர்ந்த கிறிஸ்துவன்றது விருப்பம் கண்டிப்பா இருக்கும். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை வளர விரும்பும். நீங்க வேணா பாருங்க, சின்ன குழந்தையா பிறந்து அது கால் எடுத்து வைக்க முயற்சி எடுக்குது, அதுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது, நடக்கணும்னு விருப்பம் இருக்குது. நடக்கிற குழந்தை கொஞ்ச நாள்ல ஓடணும்ன்ற விருப்பம் இருக்குது, வளரணும்னு விரும்புது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அப்படியே கவனிச்சு பாருங்க, அந்த குழந்தை நல்லா வளர்ந்த பிறகு அதோட கற்பனையில வளருது. சின்ன பெண் பிள்ளையா இருக்கும், 5 வயசு 6 வயசு, உடனே உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஷால் கீழ் இருந்தா அதை எடுத்து முந்தானி மாதிரி எல்லாம் போட்டு நிக்குமே, பார்த்திருக்கலாமே. இமேஜினேஷன். பிள்ளையை பத்தி உங்களுக்கு அம்மாவுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த பிள்ளைங்க அதெல்லாம் செய்து பார்க்கும் கண்ணாடியில். அதுக்கு பையனை பெத்த அம்மாவுக்கும் தெரியும். அவன் சும்மாவே போய் நின்று பார்ப்பான், மீச வருதான்னு பார்ப்பான். அவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, வளரணும் வளரணும். ஹலோ, கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே வளரணும் விருப்பம் இருக்கு. ஏன்னா உயிர் இருந்தா, பிறந்தது உண்மையானால் வளர்வது உண்மை, மறுபடியும் பிறந்தது உண்மையானால் வளர்வது உண்மை. அப்ப எப்படி வளருது? வளரணும் விருப்பம் இருக்கும்போது பிசாசு ரொம்ப தந்திரமான பாருங்க. ஏற்கனவே நம்ம மெச்சூர்ட் ஆகணும், ஒரு நல்ல நடையில இருக்கணும்ன்ற விருப்பம் பல மதத்தில் இருந்து நம்ம பின்பற்றி இருந்து வந்ததுனால சில காரியத்தை ஏற்கனவே நம்ம செய்திருக்கிறோம். அதாவது தேவனுக்கு பிரியமாய் பாத்திரவான்களாய் இருக்கிறதுக்கு ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறாராம், அவருக்கு நான் என்ன செய்யணும்ன்ற ஒரு விருப்பம் ஒன்று இருந்தது. இப்போ யூதர்கள் மெதுவா அந்த கலாத்திய சபையில உள்ள நுழைஞ்சு அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவையும் அவரை ஏற்றுக்கொண்ட வார்த்தை ஒண்டி போதாது, நீங்க சில காரியத்தை செய்யணும். எல்லாம் சொல்லுங்க, செய்யணும். அதேதான் இப்போ நிறைய சபையில சொல்லுகிறாங்க. நீ கோயில்ல ரட்சிக்கப்பட்டா மாத்திரம் போதாது, சிலதை செய்யணும்னு சொல்றாங்க. நீ இதை செய்யணும், அதை செய்யணும், உன் உடைய இப்படி மாத்திக்கணும், நீ இதை கழட்டணும், பூட்டணும், எல்லாம் சொல்றதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். ஏன்? அப்ப அவங்க சொல்றாங்க, இப்படி எல்லாம் செய்துட்டா நீ ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவள், இப்பதான் ஒரு ஆவிக்குரிய மகளா இருக்குன்ற மாதிரி தங்களுடைய கிரியைகளின் மேலே, தங்கள் செய்கையின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. இப்ப பவுல் அதை குறித்து சொல்லும்போது சொல்றார் பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களா? இத்தனை புத்தியினரா? ரட்சிக்கப்பட்டது ஆவியில் ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனா அவர் சொல்ல கேட்கிறாரு, தொடக்கின்ற ஆவியில தொடங்கி எதுல வராங்களா? மாம்சத்திலே. அது என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா மாத்திரம் போதாது, நீங்க தேவனுடைய நீதி உள்ளவர்களா, தேவனுக்கு பிரியமா இருக்கணும், விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவர்களுக்குள்ள என்னாச்சுன்னா, சில காரியத்தை தாங்கள் செய்ய வேண்டும் என்கிறது போல அவர்கள் சொல்லி கொடுத்த பிறகு பவுல் அங்க சொல்றாரு, நீங்கள் எப்படி இந்த மாம்சத்தின் மேல் நீங்க நம்பிக்கை வைக்கலாம்? ஆவியினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் நீதிமானாய் எப்படி மாற்றப்பட்டீர்கள் என்றால் உங்கள் கிரியைகளினால் அல்ல, நீங்கள் செய்ததினால் அல்ல, விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டீர்கள். இதை சொல்லும்போது சொல்றாரு, நம்ம ஒருவனும் நம்ம நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதினால் நாம் நீதிமான் ஆகல. நம்ம எப்படி நீதிமான் ஆனோம்? கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாய் மாறினோம். அப்போ இந்த கலாத்தியர்கள் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு மோசேயினாலே தரப்பட்ட இந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு புகுத்தினாங்க. இதை செய், அதை செய். அப்ப நான் நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது தமிழ்ல கொஞ்சம் நல்லா விளங்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மாத்தி இன்னொரு வார்த்தையை சொன்னேன். நியாயப்பிரமாணம் என்றால் ஒழுக்கமாக வாழுகிற பிரமாணம். ஒழுக்கமா வாழறதுக்கு சில கட்டளைகள் தேவனாலே கொடுக்கப்பட்டுச்சு. என்னென்ன கட்டளை? 10 கட்டளை சுருக்கி, நிறைய கட்டளை இருக்கும், அதுல சுருக்கி ஒரு 10 கட்டளையா கொடுக்கப்பட்டுச்சு. பொய் சொல்லாத, களவு செய்யாத, மோகபாவம் செய்யாத, எச்சியாது இருப்பாய். இந்த நியாயப்பிரமாணம் ஒழுக்கமாக வாழும்படி கொடுக்கப்பட்ட பிரமாணம், பரிசுத்தமானது, பூரணமானது. ஆனா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்டளை பூரணமாயிருந்தும் அவர்களை பூரணப்படுத்தல, பரிசுத்தமாயிருந்தும் அந்த நியாயப்பிரமாணம் பரிசுத்தமாக்கல. இப்ப புது உடன்படிக்கை பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு காரியத்தை நல்லா தெளிவா நீங்க பூரண புருஷனாகணும்னா, சில காரியத்தை பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், ஒரு காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க, ஆவியிலே தொடங்கின நீங்கள் இனி மாம்சத்தில் போய்விடாதபடி நீங்கள் உங்கள் சுய கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே. அப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நாம் நீதிமானாகல, ஒழுக்கமா வாழும்படி சில கட்டளை, அதை செய்யணும் இதை செய்யணும். யார் அது அந்த கட்டளை அவங்களை பூரணப்படுத்த? இல்ல. என்ன கொடுத்தது அந்த கட்டளை?
பாவி என்ற எண்ணத்தை ஒண்டிதான் கொடுத்தத ஒழிய அவங்களுக்கு பூரணப்படுத்தல. ஆனா அந்த மாதிரி ஒரு பாவ குற்ற மனசாட்சி ஏற்பட்ட பிறகு யாராவது ஒருவர் இந்த கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட உடனே வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் விசுவாசித்த உடனே நீங்கள் தேவனுடைய நீதியாய் மாறினீர்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்க படிக்கும் போது சொல்றாரு, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. அப்ப நீதி எப்படி உண்டாகிறது? இருதயத்திலே விசுவாசிக்கிறதுனாலே. என்ன விசுவாசிக்கிறேன்? அவர் எனக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்தார், என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டபடினாலே நான் இனி பாவி அல்ல, அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விசுவாசம். செய்து நீதிமான் ஆகல. 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறார், பாவமே அறியாத அவர் பாவமானார். ஏன்னா முன்னாடியே சொல்றார், நீங்கள் தேவ நீதி ஆகும்படியாக. தேவ நீதினா என்னன்னே தெரியாத நம்ம எப்படி நீதி ஆனோம்னா, பாவமே அறியாதவர் பாவமானபடினாலே. அப்போ கிரியைகளினால் அல்ல, எல்லாம் சொல்லுவோம், கிரியைகளினால் அல்ல, ஆவியானவர் உதவினால தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு தேவ நீதி ஆனோம். சொல்லுவாங்க, ஆவியான உதவி இல்லாம இது விளங்காது. ஆவியான உதவி இல்லாம இது என்னதான் போதகர் விளக்கி சொன்னாலும் அது நம்மளுக்கு தெரிய மாட்டேது. அப்ப விசுவாசி மாம்சத்தில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரட்சிக்கப்பட்டாலும் ஞானஸ்நானம் பெற்றாலும் பரிசுத்தாவியை பெற்ற பிறகும் கூட மாம்சத்தில் போறதுக்கு வழி இருக்கு. அதனாலதான் என்ன எழுதுறாரு, நீங்க ஆவியில தொடங்குனீங்க, தொடங்குறது சரிதான், ஆனா மாம்சத்தில் நீங்கள் போனா நீங்கள் வளர முடியாது. வளரணும்னா நீங்க ஒரு காரியத்தை வசனத்துல பழகணும். சரி, இப்படி சொன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் சொல்றோம் பாருங்க. பவுல் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நம்ம எல்லாருமே வளரணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தருக்குள்ள வளரணும். ஆறாவது வசனம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ. இப்ப கவனிங்க, ஒரு விசுவாசி வளரணும்னா ஆவியான உதவினாலதான் வளர முடியும். நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட எழுத்து அவங்களை உயிர்ப்பிக்கல, கொன்னு போட்டுச்சு. அதாவது பாவத்தை உயிர் கொடுத்து, பாவத்துக்கு உயிர் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம். இதுக்கு முன்னாடி அது பாவனே தெரியாது, ஆனா அதை சொன்ன பிறகுதான் அது பாவனே தெரிஞ்சது. எப்படி இந்த அறிவு வந்தது? சொல்லி இருக்கு, கொலை செய்யாதன்னு. சொல்லனா தெரியாது. சொன்னதுனால அந்த பாவத்துக்கு உயிர் வந்துடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம சர்ச்சுக்கு வெளியில ஒரு ரோடு, அந்த ஏரி வந்தீங்க, இதுக்கு முன்னாடி 2 பக்கம் வாகனம் போயிட்டு இருந்தது. இப்ப அது ஒன் வே. இனிமேல் 2 பக்கம் வண்டி போகக்கூடாது. இதுக்கு முன்னாடி போயிருந்தது. சட்டம் போட்ட உடனே இனிமேல் அப்படி போகக்கூடாது. அப்படி மீறினா தண்டனை. எப்ப ஏன் தண்டனை வந்தது? சட்டத்தால தண்டனை வந்தது. அப்ப சட்டம் என்ன பண்ணுச்சு? தண்டனைக்கு வழியை வகுத்தது. நியாயப்பிரமாணம் இல்லாத வரைக்கும் மனுஷர்களுக்கு அது பாவம் தெரியல. ஆனா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகு பவுல் சொல்றாரு, அதனால நமக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னா, அது நம்மளை கொண்டு போட்டுச்சு. பாவி என்ற எண்ணத்தை கொடுத்தது. எழுத்துக்களாலே எழுதப்பட்ட கற்களினாலே பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயின் முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடினாலே இஸ்ரவேல் புத்திர முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. அங்கே மோசே அந்த மலையில் மேல போய் தேவனிடத்துல நியாயப்பிரமாணத்தை ஒழுக்கமா வாழும்படியான அந்த கட்டளையை வாங்கிட்டு வரும்போது கீழே இருக்கிற ஜனங்க அவன் முகத்தை கூட பார்க்க முடியல, அவ்வளவு மகிமையா அவனுடைய முகம் பிரகாசமா இருந்தது. இப்ப பவுல் சொல்றாரு, ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும். ஏதோ சொல்ல வர்றார். சொல்றாரு, அந்த நியாயப்பிரமாணத்தை கையில வாங்கிட்டு வந்தவன் முகமே இவ்வளவு பிரகாசமா இருந்ததுன்னா அதை பார்க்க முடியல. அவனுடைய முகத்தை அந்த கட்டளை கையில வாங்கிட்டு வந்த முகத்தை பார்க்க முடியலன்னா ஆவிக்குரிய மகிமையின் ஊழியம் அந்த ஊழியத்தை விட எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்கும். அதாவது அந்த நியாயப்பிரமாண ஊழியம் என்ன ஊழியம்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். எப்படி எழுதுறாரு பாருங்க, 9ஆம் வசனம். என்ன ஊழியம் அது? காண்டம்னேஷன், குற்றப்படுத்துது. பாவி பாவின். ஏன் இந்த கவனிங்க, தேவனுடைய வசனத்தை எடுத்து
நியாயப்பிரமாணத்தை எடுத்த நிறைய நேரத்தில் சபையில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அத செய்தியா, இத பண்ணியா, கோயிலுக்கு போனியா, வேதவாசியா, கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டியா, ஒவ்வொருத்தரையும் இப்படி கேட்கும்போது குற்ற மனசாட்சி உங்களுக்கு உண்டாகும். அப்ப நீங்க படிக்க வேணான்றீங்களா, ஜெபம் பண்ண வேணான்றீங்களான்னு என்ன கேட்கலாம். நீங்க நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணத்தை சொல்லி உங்களுக்கு மகிமை வரக்கூடாது. ஆவியானவர் உதவினால சில காரியம் வழங்கணும். உங்க மேல அவர் எவ்வளவு அன்பு வச்சு தன் உயிரையே கொடுத்து உங்களை ரட்சித்து, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் ரத்தத்தினாலே சமீபமாக்கப்பட்டு பாவத்தில் மரித்திருந்த உங்களை எழுப்பி உன்னதத்தில் வந்து உட்கார வச்சு அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார் என்ற அறிவு நமக்கு ஏற்படும் பொழுது, இந்த நிலையில அந்த நிலைக்கு தேவனை மாற்றிருக்கிறார் என்று அறிந்தால், அந்த ஆவிக்குரிய காரியம் அதை புரிந்து கொண்டால், கொல்லுகிற ஊழியமே, குற்ற மனசாட்சி கொடுக்கிற ஊழியமே எவ்வளவு மகிமையா இருந்தால், உயிர்ப்பித்த ஊழியம் எவ்வளவு மகிமையா இருக்கும். அப்ப அவர் சொல்ல எதை சொல்லணும்? நீ பாவின்னு சொல்லணுமா, இல்ல உன் பாவங்கள் நீக்கப்பட்டது பத்தி சொல்லணுமா? அந்த நியாயப்பிரமாணத்தை காட்டி நீ குற்றத்தை செய்தால் இதன்படி நீ வாழ்வாய் என்று சொல்லணுமா, அல்ல அந்த குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் ஏற்கனவே நீதி ஆகிவிட்டீர்கள், ஆகவே தேவனுடைய நீதி உள்ளே வந்ததால் நீங்கள் நீதியை செய்ய முடியும் என்று சொல்வதா? எது நல்லது? பாவம் உள்ளே இல்லை. இப்போ விசுவாசிகளாக என்றைக்கு இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டீர்களோ, உள்ளே இருந்த பாவம் உங்களை விட்டு நீக்கப்பட்டு உள்ளே தேவனுடைய நீதி உள்ளே வந்து விட்டது. நல்லா கவனிங்க, விசுவாசி வளரணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு திரும்பவும் நியாயப்பிரமாணத்தையோ உங்க சுய கிரியைகளின் நீதியில நீங்க நம்பிக்கை வச்சிடக்கூடாது. இப்ப எப்படி நம்பணும்னா, நான் எனக்குள்ள ஒரு காலத்துல நான் பாவத்தில் இருந்தேன், அப்போ பாவம் எனக்குள்ள இருந்து என்ன பாவத்தை செய்ய வச்சது. இப்ப எனக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னா, அவராலே நீங்கள் மறுபடியும் பிறந்த பிறகு உள்ளே தேவனுடைய நீதி வந்தாச்சு. இப்ப என்ன சொல்லப்படணும்னா, நீதி உள்ள இருக்கிறதுனால நீதிக்குரிய கிரியைகளை நீங்க செய்ய முடியும். இனிமேல் பாவம் செய்வதுதான் கஷ்டம். உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க பொய் பேச கஷ்டமா இருக்கும். ஆனா ரட்சிக்கப்படாதவங்களுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கும். பாத்தீங்களா? புரியுது பாரு. அது பொய்ன்றது நமக்கு தெரியாது. சில பேருக்கு பொய்யாவே தெரியாது. எனக்கு ஒருத்தர் நல்லா பழகி இருந்தார். கண்ணால பார்ப்பேன், அவர் அப்படியே பொய் பேசுவாரு, அது அவருக்கு பொய்யாவே தெரியாது. அப்புறமா தான் அதை நான் கண்டுபிடிச்சேன். அது கண்டுபிடிக்கவே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அது பொய்ன்னு அவருக்கு தெரிய மாட்டுது. தெரிஞ்சு தப்பு பண்ணா பரவாயில்ல, தெரியலையே என்ன பண்றது? So ridiculous, you know. இப்படிதான் நம்மளும் இருந்தோம். பாவத்தின் விளைவினாலே, பாவம் உள்ள இருக்கனால தண்ணீர் மாதிரி குடிச்சோம். நம்ம செய்யறது தப்பாவே இல்லை. we used to admire ourselves. நம்ம இப்படி பண்ணோமே எல்லாம் நான் யோசிச்சோம், நாட்கள் உண்டு. ஆனா இப்ப நமக்கு கேவலமா தெரியுது, அருவருப்பா இருக்க. காரணம் என்ன? இப்ப பாவம் உங்களை விட்டு நீக்கப்பட்டு உள்ளே தேவனுடைய நீதி வந்திருக்கிற பொழுது, வந்த பிறகு பவுல் சொல்றார், நீ வளரணும்னா திரும்பவும் இந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து காட்டி உன்னை ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படி வரல, உங்களுக்குள்ளே மகிமையை கொடுப்பதற்காக ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சொல்றாரு, இப்படி மகிமைப்பட்டிருக்க இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்குன்பாக அது மகிமைப்பட்டது அல்ல, அன்றி ஒழிந்து போவதே. நியாயப்பிரமாணம் ஒன்னு சொல்றாரு, ஒழிந்து போகிற ஊழியம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம். ரெண்டாவது சொல்றாரு, ஒழிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்தால் நிலைத்திருப்பது எவ்வளவு மகிமுள்ளதா இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமே. Paul says we have a different kind of faith. நீங்க எப்படி? அவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட இருந்து அவங்களுக்கு வேற விதமான நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் தங்கள் சுய முயற்சினாலே உடைகளை மாற்றுவதும் சில காரியங்களை வெளிப்படையாக செய்து தேவனுடைய நீதியை தங்கள் சொந்த கிரியைகளினாலே தங்களை நீதி உள்ளவர்களாக தங்களை காட்டும்படி முயற்சி எடுக்கிறதுனால் ஒவ்வொரு முறையும் அதில் தோற்று போய் தங்கள் மாம்ச பலத்தினாலே திரும்ப செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்கிறபடினாலே அவர்களால் வளர முடியல. எப்பவுமே தடுமாற்றம். அவருடைய ஆவிக்குரிய வாழ்வில் வெளிப்புறமான அநேக தோற்றங்கள் இருக்கலாம், ஆனா உள்ளே சரியான விதத்தில் அவர்கள் வளர்ச்சியற்ற நிலையில் இருக்கிறார்கள். அங்கே பெருமை, அகங்காரம், ஒருவரை குறைப்படுத்தி பேசுவது, இப்படிப்பட்ட தகாத அநேக காரியங்கள் தாராளமா பார்க்கலாம். எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அதை அவர்கள் செய்கிறபடினாலே,
இப்ப பவுல் சொல்றாரு, இனி நீங்கள் இதை பேசாமல், எதை செய்வதனால் நான் நீதிமான் ஆவேன், எதை செய்யக்கூடாது என்பதை பேசுவதை விட தேவனாலே உங்களுக்கு என்ன செய்யப்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வளர வேண்டுமானால், பூரண புருஷனாக வேண்டுமானால், உங்களுக்கு ஒரு காரியம் நடந்திருக்கிறது. நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்திருக்கிறார். அவராலே ஒரு காரியம் செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன? நீதியே இல்லாத நமக்கு அவருடைய நீதி உள்ளே வைக்கப்பட்டாகிவிட்டது. இப்போ அதை அறிந்து, அதை புரிந்து, இப்படிப்பட்ட நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறபடினாலே தாராளமாய் பேசுகிறோம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒழிந்து போவதன் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடி மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை. மோசே தேவனுடைய சமூகத்தில் போய் அந்த நியாய பிரமாணத்தை வாங்கும் போது தேவனுடைய பிரச்சனத்தை பார்க்க முடியாம அந்த தலையில ஒரு முக்காட் போட்டான். பார்க்க முடியல. இப்ப பவுல் சொல்றார், நாங்க முக்காட் போடுறது இல்லை என்றார். ஆமென். மோசே முகத்தையே பார்க்க முடியல ஜனங்க, அவங்களும் ஒரு முக்காட் போட்டான். இப்ப மோசேயும் முக்காட் போட்டார், அவரும் பார்க்க முடியல. காரணம் என்னன்னா, நல்லா கவனிங்க, தங்களுடைய நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது கர்த்தர் ஒரு காரியத்தை காட்ட விரும்பினார். ஒருவரும் தங்கள் சுய முயற்சினாலே, மாம்ச பலத்தினாலே நாம் தேவ நீதியை அடைய முடியாது. இந்த திரை மனுஷனுக்கும் தேவனுக்குள்ள பிரிவை காட்டுச்சு. இப்ப சொல்றாரு, நாங்க அப்படி போடுறது இல்ல. இந்த முக்காடு வந்து லிட்டரலா எழுத்தின் வடிவத்தில் தலையில ஒரு முக்காடு போட்டாங்க. அதனால அந்த மகிமையை பார்க்க முடியாதபடி பவுல் சொல்றாரு, அது வெறும் எழுத்தின் வடிவத்தில் ஒரு துணியை ஒண்டி அவங்க முகத்துல போட்டு மூடல, மனசுலயும் மூடிட்டாங்க. எழுதப்பட்ட வார்த்தை என்ன ஏது என்னவென்று அவர்களால் காண முடியாதபடி வேதம் சொல்கிறது. அந்த நாள் முதற்கொண்டு மனம் கடினப்பட்டது. இந்த நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீக்காமல் இருக்கிறது. பழைய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது பவுல் சொல்றாரு, அதாவது அந்த பழைய ஏற்பாடுன்னு சொல்லும்போது பழைய உடன்படிக்கையிலே அந்த நியாய பிரமாணத்தை கொண்டு நீதியாக்கப்படக்கூடியதை கொடுத்தாரே, அதனால அந்த முக்காடு நீக்கப்படல. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவினாலே இந்த முக்காடு நீக்கப்பட்டாச்சு. மோசே ஆகமம் வாசிக்கப்படும் போது இந்த நாள் வரை முக்காடு அவர்கள் இருதயத்தில் எங்க கொண்டு வர பாருங்க. அந்த முக்காடு எங்க இருக்குதான்? முகத்துல இல்ல, இருதயத்தில் இருக்குது. என்ன கொஞ்சம் பாருங்க, முக்காடு தான் அப்படியே மாறி மாறி தொப்பியா மாறிச்சு. பிரீஸ்டுங்க பாத்தீங்கன்னா தலையில ஒரு ரவுண்டா ஒண்ணு போட்டிருப்பாங்க. யூதர்கள் பாத்தீங்களா, கவர் பண்றதுக்கு தான். அப்புறம் அப்படியே இப்படி போட்டாங்க. அப்புறம் தலையில ஒண்ணு போட்டாங்க. போகும்போதெல்லாம் தலையில போட்டுக்காங்க முக்காடு, தலையை கவர் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மண்டை வண்டி மூடல, இருதயம் மூடிடுச்சு, ரெண்டும் கவர்டு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தெளிந்த புத்தியா இருக்கணும், சுய கிரியைகள் அல்ல. சொல்றாரு, இப்பொழுது கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது யாரெல்லாம் இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக, அவர் என்னுடைய பாவங்களை சுமந்தார் என்று மனதை திருப்பி அவர் பக்கமாய் திரும்பும் போது அவர் சொல்றார், அந்த முக்காடு எடுபட்டு போம். எப்படி எடுபட்டு போகிறது? கர்த்தரே ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. மாம்ச முயற்சி அல்ல, ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப ஒரு பிரசங்கியார் இல்லைங்க, ஒரு பிரசங்கத்தை எடுத்து போதிக்கிறதுனால, நான் இங்க நின்று போதிக்கிறதுனால ஒரு மனுஷனுடைய முக்காடு மாற போறது இல்ல. நான் பேசுறேன், நான் போதிக்கிறேன், ஆனா மனதில் உள்ள திரையை எடுக்கிறவர் ஆவியானவர். இப்ப சொல்றாரு, ஆவியானவருடைய உதவியினால நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்டால் உங்களுக்கு ஒரு காரியம் விளங்கிடும். திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியா இருக்கிற அந்த கர்த்தராலே அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். சொல்றாரு, தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியாயிருக்கிற அந்த அவருடைய சாயல் தானே, அதாவது கிறிஸ்துவின் சாயலில் தானே அவர் எப்படி இருக்கிறார், அவண்ணமாகவே மாற. கண்ணாடியிலே எப்படி அந்த மகிமையை பார்க்கிறோம், அது போல தேவனுடைய வசனத்தை நீங்கள் உற்று பார்க்கும் பொழுது எனக்காக ஒருவர் என்ன செய்திருக்கிறார் என்று விளங்குகிறது. இந்த வேத வசனத்தை நான் உற்று பார்க்கும் பொழுது அநேக முறை நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை உற்று பார்த்தேன். எப்படி
எப்படி நான் பூரணப்படுத்துவது, நான் எப்படி பூரணமாய் வாழ்வது என்று நான் என்னை நானே பார்த்து, என்னுடைய அவல நிலையை பார்த்து, என்னை குற்றமன சாட்சி கொடுத்து, அந்த வார்த்தை, அந்த நியாயப்பிரமாணம் என்னை குற்றப்படுத்திய பொழுது அநேக முயற்சிகள் செய்தோம். தானம் செய்தோம், தர்மம் செய்தோம், மற்ற நற்கிரியைகளை செய்து பார்த்தோம், நடையாய் நடந்து பார்த்தோம், முன்னோர்கள் அனுசரித்து வந்த பாரம்பரியத்தை செய்து பார்த்தோம். ஆனால் நாம் பூரணமாக முடியல. இப்பொழுது யாரெல்லாம் மனம் திரும்பி இந்த கண்ணாடியை, தேவனுடைய வசனத்தை உற்று பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தையிலே எனக்கு ஒருவர் இந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை என்ன செய்திருக்கிறார் என்று ஆவியான உதவினாலே ஒருவர் படிக்கிறதில்ல, உற்று பார்க்கும் பொழுது ஆவியான உதவினாலே அதை அவர்கள் உள்ளத்திலே அந்த முக்காடு நீக்கப்பட்ட விதத்திலே நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு காரியம் வழங்குகிறது. அந்த ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தியது மாத்திரமல்ல, என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. நான் செய்து அல்ல, வசனத்தை உற்று பார்த்தேன். இந்த கண்ணாடியை உற்று பார்க்கும் பொழுது அவர் எனக்காக செய்து முடித்தபடினாலே அவர் எப்படி இருக்கிறாரோ அவனமாகவே என்னை மாற்றுகிறது. நல்லா கையில தட்டி தேடுது. இது என் கூடவே வந்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியும். ஆமென். பரவாயில்ல, யூடியூப்ல போடுறேன், திரும்ப கேளுங்க வீட்டில் போய். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சீடியாவது வாங்கி திரும்ப வீட்டில். இது கண்டிப்பா கேட்கணும். ஒரு தடவை கேட்கக்கூடாது, போட்டு போட்டு கேட்கணும். பூரண புருஷன் ஆவது என்பது என கண்மார்களே, ஒவ்வொரு விசுவாசியும் வளரணும் வளரணும். வளர்ச்சி என்பது நம்முடைய கிரியைகளில் அல்ல. வளர்ச்சி என்பதை குறித்து பவுல் எடுத்து திட்டவட்டமாக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அது எப்படி உண்டாகிறது சொல்வது ஆவியானவரால் நடக்கிற ஒரு காரியம், நம்முடைய கிரியைகளால் அல்ல. அந்த திருவசனத்தை அல்லது அந்த கண்ணாடியை உற்று பார்க்கும் பொழுது ஆவியான உதவினாலே எனக்கு ஒரு காரியம் விளங்குகிறது. அது நான் எப்படி ஆகிறேன்? கிறிஸ்துவை போலவே. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம், கிறிஸ்துவை போலவே மறுரூபமாகிறேன். ஆமென். என்னதான் பிரசங்கித்தாலும் ஆவியானவர் உதவி இல்லைன்னா கண்டிப்பா சபை மக்கள்ல growth இருக்காது. 30 வருஷம் சபைக்கு போயிருப்பாங்க, வளர்ச்சி இருக்காது. சேட், ரொம்ப வருத்தமானது பாருங்க. ஏன்? தன்னுடைய மாம்ச பலன் அநேக காரியத்தை செய்றாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வளரணும்னா உங்க ஜெபத்து மேல நம்பிக்கை வைக்க கூடாது, உங்க உபவாசத்து மேல நம்பிக்கை வைக்க கூடாது. ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர் மேல நம்பிக்கை வைக்கணும். உபவாசிக்க சொல்ற தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். நான் ஏதோ செய்தேன் அப்படின்னு வந்துடக்கூடாது. எப்படி புரியுதுன்னு தெரியல எனக்கு. இது சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் நல்லா ஜெபம் பண்ணிட்டேன் சிஸ்டர், ஜெபம் பண்ணிட்டேன். அப்ப அவங்க ஜெபித்த தேவன் மேல வைக்கல, அவங்க பண்ணிக்கிற ஜெபத்து மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. That is why believers are miserably failing. They have a failure. They have failed. Every time they do by their own deeds, they miserably fail. பரிதாபமா தோத்து போறாங்க. கர்த்தர் ஒருத்தர் நீ காலையில் ஏன் 7 மணிக்கு ஜெபம் பண்ணணும், அந்த மாதிரி வரக்கூடாது. அன்பு, விசுவாசம், ஹல்லேலூயா. எனக்கு என்ன நடந்திருக்கிறது என்ற ஆவியான உதவினால இந்த தேவனுடைய வசனத்தை உற்று பார்க்கும் பொழுது இந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாதது என் தேவன் செய்திருக்கிறதை நான் உற்று பார்க்கும் பொழுது எனக்குள்ளவைகளெல்லாம் அன்பினாலே நெருக்கப்பட்டு ஏவப்படுகிறேன். அவருக்காக ஏதாவது ஒன்றை செய்யும்படி எனக்குள்ளே ஒரு துடிப்பு, ஒரு ஆதங்கம் உண்டாகிறது. பழைய வாழ்க்கை வாழ முடியாதபடி என்னை தடுத்து நிறுத்துகிறது. ஒருவேளை நான் இடறினாலும் என்னை சரிப்படுத்துகிறது. ஆமென். சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு வரும். What kind of tools does he use? உங்களை பூரணப்படுத்துறதுக்கு ஆவியானவர்னு எடுத்துக்காட்டேன். இப்போ எப்படி, எந்த கருவியை கொண்டு ஒரு விசுவாசியை பரிசுத்த ஆவியானவர் பூரணப்படுத்துறார்? அல்லேலூயா சொல்லுவோமே. படிப்படியா பார்ப்போம். கர்த்தர் சபையில விசுவாசியை கொண்டு வர்றது காரணம் என்ன? அவங்க பூர்வ புருஷனாயி அவங்க தேவனுடைய வசனத்தை எடுத்து பேசி சுவிசேஷ பணியை செய்து எல்லாரும் சபைக்கு ஆத்துமாக்கள் பெருகும்படியாக, சபை மக்கள் வளரும்படி, ஆலயமாக கட்டி எழுப்பும்படி அந்த காரியத்தை செய்யறார். அப்போ ஒரு விசுவாசி வெளியே புறப்பட்டு போய் வாயில பேசினா அவர் பூரண புருஷன் ஆகணும். அப்ப பூரண புருஷன் ஆகிறதுக்கு எப்படி? ஒரு விசுவாசிய ஒரு போதகர் ஆக்குறதல்ல. புரிஞ்சவராமேன்னு சொல்லுவாமே. ரொம்ப சேட், இதெல்லாம் சொன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் பூரணமா ஆயிருக்க மாட்டார். அவர் கழுத்துல ஒரு பைய மாட்டி பையில ஒரு பைபிள் போட்டு போயிடுவாங்க ஊழியத்துக்கு.
பாவம் அவர் போய் ஏதோ பண்ணிட்டு வந்துட்டு கடைசியில் பயங்கர தோல்வி ஆயிடும். அதனால முதல்ல சபையில வந்து உட்காரணும், உட்கார்ந்து வளரணும், மெச்சூர்ட் ஆகணும், மெச்சூரிட்டி வரணும். அரசாங்கத்தில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க தெரியுங்களா, குழந்தை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி பாக்குறாங்க. எதுக்கு? தப்பு. குடும்பமே கெட்டு நடுத்தருக்கு வந்துடும். சரீர பிரகாரமாகவும் அவங்க தகுதியாகல, மன ரீதியிலும் தகுதியாகல. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஊழியம் செய்ய வேண்டுமானால், நீங்கள் தகுதிப்படுத்தப்பட வேண்டுமானால் முதலாவது பூரண புருஷனாகணும், வளரணும். அப்ப ஒரு போதகர் வளர்த்து விடுறாரா? இல்ல, ஆவியானவர் வளர்க்கிறார். ஆவியானவர் உதவினாலே நாம் வளர்கிறோம். அப்ப ஆவியானவர் உதவினாலே எப்படி தானா வளரல, அதுக்கு ஒரு போதகரை வச்சு கர்த்தர் வார்த்தையை சொல்லும் பொழுது, போதிக்கும் பொழுது, கேட்கிற விசுவாசிக்கும் போதகருக்கு நடுவே இருந்து ஆவியானவர் தான் அங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறார், வளர்ச்சியை கொடுக்கிறார். அப்ப இது மாம்ச முயற்சி அல்ல, ஆவியானவர் நடக்குதுன்னு முதல் பகுதியை பார்த்தோம். இப்போ எந்த விதமான கருவிகளை கொண்டு தேவன் ஒரு விசுவாசியை பூரணாக்குறார், அதுக்கு ஒரு டூல் வச்சிருக்காரு. பார்ப்போம். யாக்கோபு 1:2. சந்தோஷமா இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டது ரொம்ப நல்லது, ஆனா வளர்றது அதை விட மிக நல்லது. எல்லாம் சொல்லுங்க, வளர்றது அதை விட நல்லது. குழந்தையே இல்லாதவ குழந்தை பெத்துக்கிறது நல்லது, ஆனா அந்த குழந்தை வளராம இருந்தா அதை போட ஒரு கேடு எதுவுமே இல்லை. அந்த அம்மாவை சொல்லுவோம், இது பெறாமலே இருந்தா நல்லா இருக்கும். அப்ப ரட்சிக்கப்பட்டா நல்லதுன்றதோடு நின்றுடக்கூடாது, வளரணும், 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 வளரணும். அப்ப வளரணும்ன்றது எல்லாருக்கும் இருக்கு. நான் அதான் எடுத்த உடனே சொன்னேன். வளர்ச்சி என்பது ஒரு குழந்தை பிறந்தனும் வளரணுன்ற ஆசை இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுபிறப்பு இருந்தா, உண்மையாவே நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா வளரணும்ன்ற தாகம் இருக்கும். இல்லனா நீங்க மதம் மாறி இருக்கீங்க, நீங்க மதம் மாறி இருக்கீங்க. வளரணும்னு ஆசை எப்ப வரும்? பிறந்தா தானே வரும். அப்ப மறுபிறப்பு இருந்தா தானே வளரும். அப்ப ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். வளரணும்ன்ற துடிப்பு வரணும். ஆமென். சரி, பாப்போம். யாக்கோபு 1:2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் பூரணராய், எல்லாம் சொல்லுங்க. that is the tool God is using. பூரணராக்கும்படி விசுவாசிங்க. கவனிங்க சகோதரரே, விசுவாச வாழ்க்கையில வந்த பிறகு நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது விசுவாசத்தின் பரீட்சை. ரெண்டு வார்த்தை, ஒன்று சோதனை, இன்னொன்று பரீட்சை. ரெண்டும் ஒண்ணு இல்ல, ரெண்டு வேற வேற வார்த்தை. பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, அகப்படும் போது சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், அது ட்ராப், வலை. ஒரு எலி அகப்பட்டுச்சான்னு கேட்கிறோம். அப்ப தேவன் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் யாரையும் சோதிக்கிறது கிடையாது. இல்லையா சொல்லுவோமே, நீங்க தேவனை விசுவாசிச்சிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள அடங்கி இருக்கு. இப்ப விசுவாசத்துல நிறைய ட்ரையல்ஸ் வருது, டெஸ்ட் வருது, பரீட்சை வருது. நீங்க சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு வசனத்துல வளரும் பொழுது, நீங்க பிசாசு எப்படியாவது இந்த வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு உங்க விசுவாசத்துக்கு எதிரான சில காரியங்களை நடக்கும்போது அதை பயன்படுத்துறான், சாதகமாக்கிறான், தனக்குன்னு பயன்படுத்த பார்க்கிறான். ஒரு பக்கம் ஆவியானவர், இன்னொரு பக்கம் அசுத்தாவி. ஒரு பக்கம் பரிசுத்தாவி, இன்னொரு பக்கத்துல அசுத்தாவி. ரெண்டு நிக்குது. எப்ப தெரியுமா? விசுவாசி பரீட்சிக்கப்படும் பொழுது ஒரு காரியம் நடக்குது. பரீட்சைன்னா நீங்க கண்ணால, உங்க குடும்பத்துல, சரீரத்துல, பொருளாதாரத்துல, எல்லாமே இந்த 50 பிசிக்கல் சென்சஸ்ல நமக்கு ஏற்படுற பரீட்சை. இப்ப கண்ணில் பார்க்க முடியும், அதை நீங்க பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பொருளாதாரம், குடும்ப சூழ்நிலை, நம்முடைய அனுதின தேவைகள், பிள்ளைகள் வாழ்வில் நடக்க வேண்டிய காரியங்கள், இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்க. குடும்பம் நல்லா ஆயிடும், என் பிள்ளைங்க நல்லா வருவாங்க, என் வாழ்க்கை நான் நல்லா இருப்பேன் எப்படின்னு பார்த்தா விசுவாசத்துக்கு எதிரான காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. இப்ப அது ஒரு பரீட்சை, கண்ணில் பார்க்கிறோம். உடனே பிசாசு மனசுல சோதிக்கிறான். அவன் சொல்றான், கர்த்தர் உன்னை எப்போ கைவிட்டார். இப்ப சோதிக்கப்படும் போது அதுல நீங்க மாட்டிக்கூடாது.
அவன் டிராப்ல நீங்க விழக்கூடாது. வளரணும்னா அவன் வந்து சொல்றான், நிறைய பொய் சொல்வான். நீ தப்பு பண்ணிட்ட, அதனாலதான் கர்த்தர் உன்னை தண்டிக்கிறார். See, listen, listen, கவனிங்க. எப்ப அது அப்படி சொல்லும் போது இங்க பரீட்சை வேற, சோதனை உள்ள நடக்குது. உள்ள 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 சொல்லிட்டு இருக்கான். இத காட்டி சொல்றான், இதனாலதான் அது வந்ததுன்னு அவன் சொல்றான். இப்படி சோதனையிலே நீங்கள் அகப்படும் பொழுது எதையோ நடக்கிற ஒரு காரியத்தை காட்டி உள்ளே சோதிக்கிறான். அந்த நேரத்தை இவன் வந்து தேவனை விட்டு பிரிக்க பார்க்கிறான். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அதை பயன்படுத்தி உங்களை பூரணப்படுத்த பார்க்கிறார். நன்றாக கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ஒரு பக்கம் குறைவு உள்ளவர்களா மாக்கணும் நாம பார்க்கிறான், மறுபக்கத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலே விசுவாசத்திலே பரீட்சிக்கப்படும் பொழுது உங்களை சோதிக்கத்தக்கதான பல கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான உணர்வுகளை, சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படி செய்து உள்ளே தேவன் மறந்தது போல, உங்கள் மேல் அன்பு இல்லாதது போல, உங்க குடும்பத்தில் எதுவும் நடக்காததை போல பொய்யாய் சொல்லும் பொழுது இந்த சூழ்நிலை மத்தியிலே அங்க உடனே பரிசுத்த ஆவியானவர் வராரு. அதை அவர் பயன்படுத்துறார். சொல்லுங்க, கர்த்தர் சோதிக்க மாட்டார். எந்த தீமையும் அவர் செய்யறதே கிடையாது. எல்லாம் நம்ம போடுற விதையை பொறுத்து தான். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ பிசாசு உங்ககிட்ட ஒன்னும் வாலாட்ட முடியாது. Now you are a neutral side. நீங்க நியூட்ரல். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லுமே. இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு நமக்கு வரும். நாம் எடுக்கிற தவறான தீர்மானங்கள், மாம்சத்திலே சில நேரங்கள் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற காரியங்கள், இதெல்லாம் ஒரு நாள் நமக்கு முன்னாடி வந்து நின்னுடுது. நின்ன உடனே நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் செஞ்சார் நினைக்கிறோம். கர்த்தர் அப்படிலாம் எதுவுமே செய்யறது இல்லை. கர்த்தரே செய்யறதா இருந்திருந்தா பூமி நல்லா இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட தீமையே கிடையாது. இந்த பூமிக்கு ஆண்டவன் நீ. அதனாலதான் அவர் சொன்னாரு, இந்த பூமியில நீ விதைக்கிறதுக்கு விதையை நான் கொடுத்திருக்கேன். நீ விதைக்கும் பொழுது ஒவ்வொரு விதையும் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணு. உன் நேரம், உங்களுடைய சரீரத்திலே பார்க்கக்கூடிய பார்வைகள், வாயிலிருந்து வரும் வார்த்தைகள், உங்களுடைய ஆக்ஷன், எவ்ரிதிங் லைக் a seed, எல்லாம் ஒரு விதை. நம்ம இன்னைக்கு என்னென்ன போடுறோமோ அது நமக்கு முளைச்சி வருது. வந்த உடனே கவனிங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னா அது கண்டிப்பா வரும், நம்ம பக்கம் திரும்பி வரும். வரும்போது பிசாசு அந்த தனக்கு சாதகமாக்குறான். இப்ப விசுவாச பரீட்சை வருது. கர்த்தர் இப்படி என்ன இப்படி இந்த நிலையில இருக்குது, என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே படிக்காம எதுவுமே செய்யாம ஒரு பையன் இருந்துட்டான், வேலையே கிடைக்கல. அவனுக்கு ஒரு பரீட்சை வருது. ஜபத்துக்கு வந்திருப்பான், கோயிலுக்கு வந்திருப்பாரு, எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா அவருக்கு அது ஒரு பரீட்சை காலம் ஆயிடுது. உடனே பிசாசு சொல்லுவான், வந்து நின்னுட்டு பாரு, உனக்கு ஒண்ணுமே நடக்கல, வேலையே கிடைக்காது, போ அப்படின்னு. கர்த்தர் உன்னை மறந்துட்டாருன்றான். உடனே கர்த்தருடைய ஆவியான அங்க வரார். ஆமென். அவர் சொல்றாரு, நான் உன்னை கை விடுறது இல்லை, நீ பண்ண தப்பு பரவாயில்ல, ஆனா நான் அதை ஏற்கனவே மன்னிச்சிருக்கேன். இந்த மாதிரி பரீட்சை காலங்கள் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை கையில எடுத்து தீமையை நன்மையாக்குகிறார். எல்லாம் சொல்லுவோம். யாரையும் அவர் கெடுக்கிறது இல்லை, யாருக்கும் டெஸ்ட் வைக்கிறது இல்லை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதை அப்படியே வச்சுக்கோ. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது. 1 Peter chapter 5 verse 10. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவனாயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தி இருக்கிற தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி அல்லது பூரணப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி, அல்ல சொல்லுங்க, சீர்படுத்தி, சீர்படுத்துதல், பூரணப்படுத்தல், ஆல் சேம் வேர்டு, ஒரே வார்த்தை தான். எல்லாம் சொல்லுங்க, கொஞ்ச காலம் பாட ஆவியான பயன்படுத்தி என்ன பூரணப்படுத்துறார். அவர் பாடு கொடுக்கல. இப்ப கவனிங்க, நிறைய பேர் நினைச்சாங்க இந்த உபத்திரமும் பாடுகளும் என்ன பூரணப்படுத்து நினைக்கிறாங்க. ரொம்ப தப்புங்க. இப்படி உபத்திரவங்கள் பாடுகள் வரும் பொழுது இதை எப்படி அந்த நேரத்தில் எப்படி நம்மளை பூரணப்படுத்துறாரு, எந்த கருவியை வச்சு? இப்படி ஆயிடுச்சு, ஏதோ நம்ம பண்ணிட்டோம், நமக்கு பிரச்சனை வந்துருச்சு, நம்மளை எப்படி பூரணப்படுத்துறாருன்னா இந்த பாடுகள் நம்மளை பூரணப்படுத்தல. பாடுகள் பூர்ணப்படுத்தி இருந்தா எல்லா கிறிஸ்தவனும் பெர்ஃபெக்ட் ஆயிட்டு இருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் எல்லா கிறிஸ்தவனுக்கும் பாடு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்களே, பாடு நல்லதுமா, அது உன்னை பூரணப்படுத்திடும். இல்லையே,
படுத்திலேயே படுத்தாது. தப்பு, வியாக்கியானம் தப்பு. பாடு உங்களை பூரணப்படுத்தாது. பாடுகள் வர்றது, உபத்திரம் வர்றது கர்த்தர் கொடுக்கல. நம்ம சில நேரங்கள்ல இந்த விசுவாசத்திலே பரீட்சை வருது. காரணம் என்னன்றா, நம்ம ஏதோ ஒரு காரியத்தை அனுமதி கொடுத்துட்டோம், நம்ம இடம் எடுத்துட்டோம். அதனால வேதம் பிசாசுக்கு எங்கேயோ கொடுத்த பிறகுதான் உள்ள வருது. நாங்க முதல்ல எங்க வீடு ஒரு சின்ன வீட்டுல இருந்தோங்க, ஓடு வீடு. ஓடு வீட்டுல இருந்தோம். எங்க அப்பாவுக்கு எலின்னா பிடிக்காது. அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. எங்க வருதுன்னு கரெக்டா அந்த ஓட்டையை அடைப்பார். இதான் எங்க அப்பாவுடைய வேலை. கொசு வந்தா விட மாட்டார். கொசுவை விரட்டி விரட்டி பிடிப்பார். எதுவும் எங்க வீட்டு உள்ள கிளீனா இருக்கணும், எங்க அப்பா அவ்வளோ கரெக்டா வச்சுக்குவார் வீட்டை. அப்ப பார்த்தா அந்த கரெக்டா அந்த ஓட்டுல இருந்து வர எலி வரது அந்த ஓட்டையை அடைப்பார். அப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு மைண்ட்ல ஞாபகம் வந்து, இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும். எங்கேயோ ஓட்டை இருக்குது, உள்ள வரான். இந்த எலி, இந்த சாத்தான், இந்த சபிக்கப்பட்டவன் நம்ம இடம் கொடுக்காம நம்ம வீட்டுக்கு வரவே முடியாது. எங்கேயோ ஓட்டை இருக்குது. சரி, ஓட்டையை தேடிட்டே இருந்துட்டு இருந்தா நேரம் ஆகாது. அது உள்ள வந்துட்டா என்ன பண்றது? வந்துடுறான். இப்படி உள்ளே வரும் பொழுது கர்த்தர் பாருங்க, என்னைக்கு நீங்க அவரை சொந்த பிள்ளை ஆயிட்டீங்களோ உங்களை கைவிடுறதே இல்லை. இப்படி நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்பொழுது, இந்த பாடுகளால் நம்ம இந்த பாடுகள் உபத்திரம் நம்மளை பூர்ணப்படுத்தல. இங்க வேதம் சொல்கிறது அது மாத்திரமல்ல. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு சொல்றாரு, பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து பூரண புருஷராய். அதாவது இந்த பாடுகள் வரும்போது எப்படி எனக்கு இந்த பொறுமை, எனக்கு பூரணம் எப்படி வருதுன்னா, உபத்திரவம் எனக்கு பொறுமை கொடுக்கல. உபத்திரம் வரல, உபத்திரத்தால் நான் பொறுமையா இல்ல. கவனிக்கிறீங்களா? உபத்திரம் வந்து உங்களுக்கு பொறுமையா கொடுக்காது. எப்படி உபத்திரத்துல நமக்கு பொறுமை வருதுன்னா, அதுக்கு நடுவில் ஒரு டூல் வச்சிருக்காரு. அது என்னன்னு எடுத்து காட்டுறேன், பார்க்கலாமா? தயாரா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கேட்கணும்னு ஆசையா இருக்கா? 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16, 17. 2 தீமோத்தேயு. Glory to God. Hallelujah. எல்லாம் திருப்போம், சரிங்களா? 2 தீமோத்தேயு 3 அதிகாரம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16, 17 நான் படிக்கிறேன். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு நான் படிச்சுட்டு இருக்கேன். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினாகவும் நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளதுக்கும், என்ன வார்த்தை போட்டிருக்கு? பெர்ஃபெக்ட் பண்றதுக்கும் பூரண புருஷனாக்குறதுக்கும் எதை கொடுத்திருக்காரா? தேவனுடைய வசனம். எல்லாம் சொல்லுவோம், தேவனுடைய வசனம் என்னை பூரணப்படுத்துகிறது. திரும்ப சொல்லுங்க. அப்போ உபத்திரவத்தின் நேரத்தில் நான் பொறுமையா இருக்கிறதுக்கு தேவனுடைய வசனம் என்னை பூரணப்படுத்துது. அந்த வார்த்தை சொல்லுது, உன் தாயே மறந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு வார்த்தை சொன்ன உடனே அந்த உபத்திரம் பொறுமை கொடுக்கல. அந்த உபத்திரத்தின் நடுவில் இவர் கொடுத்த வார்த்தை எனக்கு பொறுமையை கொடுக்குது. ஆனா நிறைய பேருக்கு உபத்திர பொறுமையா இல்லாத காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் இல்லை. they don't have word, வார்த்தை இல்லை. அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்திருக்கிறாங்க, ஆனா புரியல. நோ ரெவலேஷன், உள்ள வெளிப்பாடு இல்லை. எத்தனை பேருக்கு இந்த வசனம் மனப்பாடமா தெரியும், ஆனா ஏன் பொறுமையை இழக்கிறாங்கன்னா, அந்த வார்த்தை அவர்கள் ஆவியானவர் உதவியினால அவர்கள் புரிந்து கொள்ளல. உபதேசம், ஒரு மனுஷன் செய்கிற உபதேசத்தால் நீங்கள் பூரணமாகல. ஆவியானவர் உதவி இல்லாமல் நீங்கள் பூரணமாக முடியாது. அப்ப என்ன சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆவியானவர் போதிக்கும் பொழுது அந்த வார்த்தை உள்ள போய் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சமா அல்லது உங்களுக்குள்ள ஒரு இன்சைட்டா, ரெவலேஷனா, புத்தியை தெளிவிக்க கூடிய விதத்தில் அந்த வசனம் ஆவியான உதவியினால உங்களுக்கு புரியணும். எப்படி புரியணும்? என்னதான் பிரச்சனை இருந்தாலும் போதிச்ச வார்த்தை ஆவியானவர்கள் உதவினால உள்ள ஒரு காரியம் புரியுது.
என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அணுகாதுன்னு புரிஞ்சிச்சுன்னா உபத்திரத்தில் அவர் பொறுமையா இருக்கார். என்னங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை பொறுமையா இருக்குன்னு அவர் சொல்றாரு. கொஞ்சம் ஏன் பொறுமையா இருக்குன்னா, எனக்கு தெரியும் எனக்கு தான் வெற்றி. அந்த வார்த்தை என்னை குறித்து இப்படி எழுதியிருக்குது. என் கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், சிறுமைப்பட்டு போக மாட்டேன். அந்த வார்த்தை நிமித்தமா தைரியம் கொண்டு விசுவாசி பொறுமையா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லாஹ் சொல்லும், தேவனுடைய வார்த்தையினாலே பூரணம் அடைகிறேன். அப்ப சபைக்கு என்ன தேவை? வார்த்தையை போதிக்கக்கூடிய சபையா இருக்கணும். அதுதான் இந்த ஏசிசி சபை. There is no doubt in that. நான் ஏன் வசனத்தை எடுத்து போதி, ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம விசுவாசிக்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, ஜூலியஸ் பாஸ்டர் கிட்ட போறீங்களா, ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி வசனத்தை எடுத்து சொல்லிட்டு இருப்பாரு. நாங்கெல்லாம் அப்படி இல்லை, பட்டு பட்டுன்னு வருமா உள்ள இருந்து, பட்டு பட்டுன்னு. என்ன பட்டு பட்டுன்னு வருது? பட்டு தான் போகணும். பூ பட்டு போற மாதிரி பட்டு போயணும். வாடி வதங்கிடுவாங்க. பிரச்சனை நேரத்தில் பிரச்சனை இப்படி அலசடி பட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, வெளிப்பாடு இல்லை. தேவனுடைய வசனம் தான் ஒரு மனுஷனை பூர்ணப்படுத்தும். அப்ப இந்த சபை, ஏசிசி சபை, வசனத்தை போதிக்கிற சபை. இந்த இடத்துல இவாஞ்சலைஸ் பண்ணிட்டு இல்லை. நான் பூரண புருஷனாகணும்னா அப்ப பவுல் சொல்றாரு, நோ மோர் இவாஞ்சலைஸ் ஹியர். இங்க வரும்போது ஏதோ காயத்தையும் அந்த நாள் அடிப்படும் பொழுது அவனுக்கு வைன் கொடுத்து அந்த நம் ஆக்கி அது மேல கொஞ்சம் வைன் போட்டு அப்படியே சூதிங்கா இருக்கும். அது பண்ணல. அறிவு புகட்டப்படுகிறது, வார்த்தையில் குறித்த வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் அந்த காயத்தின் மத்தியில் அவனால எழுந்திருக்க ஒரு போர் வீரன் பாத்தீங்கன்னா அடிப்படும் பொழுது அப்படின்னா, நீங்க தயவுசெய்து நீங்க அதை பின்னாடி போயிடுவான். நீங்க எல்லாம் முன்னுக்கு வரக்கூடாது. யுத்தத்துல வந்து முன்ன நிக்க, ஓடி போடணும். கட்சி அடிப்பட்டால் நிக்கணும். அவன் வீரன். புறமுதுக காட்டுறவன் வீரன் கிடையாது. நிக்கணும், எதிர்த்து நிக்கணும். எல்லாம் சொல்லுங்க. டிஃபென்ஸ் பண்ணக்கூடாது, அஃபென்சிவா இருக்கணும். ஒரு விசுவாசி பிரச்சனை நேரத்தில் எதிர்த்து நிக்கணும்னா கண்டிப்பா வசனத்துல பழக்கம் இருக்கணும். இல்லைன்னா பயந்து தப்பான வார்த்தைகளை பேசி, யாருக்கு என்ன தப்பு பண்ண தெரியலையே, நான் ஏன் இந்த கஷ்டப்படுறேன், ஏன் கர்த்தர் என்ன இந்த கதியா வச்சிருக்காரு, எனக்கு அப்படியே சொல்ல அவங்க வளர மாட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட பிரச்சனையின் மத்தியில விசுவாசி தேவனுடைய வசனத்தில் பழகும் பொழுது ஆவியான உதவினாலே அவர்கள் என்ன ஆகிறாங்கன்னா, ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை வரும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். குழந்தை வளரும் பொழுது அப்படியே வளருது. 15 வயசு பையன் அப்படியே வரான். பார்த்தா நரம்பு மாதிரி குச்சியா இருக்கான். அவனை வெயிட் லிஃப்டிங் போட்டு அவனை போட்டு லெக் எக்ஸசைஸ் தள்ள அந்த பாடி ஷேப் இங்க கொஞ்சம் கட்டு வரும், இங்க கொஞ்சம் கட்டு வரும், 6 பேக் வரும், 8 பேக் வந்துடும். கட்சியில் எப்படி வந்ததுன்னு கேட்டு பாருங்க. நல்லா சாப்பிட்டு படுத்துட்டு வந்துச்சுன்னு சொல்ல மாட்டானே, நல்ல எக்ஸசைஸ் பண்ணியிருப்பான். குழந்தை வளரணுமா, நல்ல ட்ரிம்மா அழகா வளரணுமா, ப்ராப்பர் எக்ஸசைஸ் தேவை. இல்லைன்னா பாடி பல ஷேப்ல போயிட்டே இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ட்ரிம்மா இருக்கணுமா, நல்லா இருக்கணுமா, as a man மனுஷனா இருக்கணுமா. எனக்கு ஒரு எழுதிருக்குது. நான் நீங்க நினைக்காதீங்க நானே எல்லாத்தையும் இல்ல நான் நிறைய படிச்சுதான் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு போதிக்கிறேன். இல்லைன்னா இந்த அளவுக்கு எனக்கு போதிக்க தெரியாது. நிறைய படிக்கிறேன், நிறைய எடுக்கிறேன், எடுத்து நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசிட்டு இருக்கேன். சொல்றாரு, ஆம்பளைங்க சில பேர் பொம்பளை மாதிரி இருப்பாங்களாம், பாடி ஸ்ட்ரக்சர் ஷேப்பே இருக்காது. அது எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, கோணையா இருப்பாங்க. ஏன்னா நோ ப்ராப்பர் எக்ஸசைஸ். சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல ஆம்பளையா இருப்பாங்க, ரொம்ப வீக்கா இருப்பாங்க. எப்ப பாரு எதிர்ப்பு சக்தியே இல்லை, அப்பப்ப நோய் உடம்புல மேல இருந்து கீழே வரைக்கும் நோய் இருக்குமா. காரணம் என்னன்னா, அதுக்கு ப்ராப்பர் எக்ஸசைஸ் கிடையாது, எதிர்ப்பு சக்தியே கிடையாது. கர்த்தர் உங்க பிரச்சனை நேரத்துல பிசாசு உங்களை அழிக்க போகும்போது அந்த பாரத்தை கொண்டு வைக்கும் சொல்ல பக்கத்துல சொல்றான், லிஃப்ட் தூக்கு, நான் பக்கத்துல இருக்கேன். பாரத்தை கொண்டு வந்து அழுத்துறானா, பக்கத்துல கோச் மாதிரி இருக்கிறான், ஈஸி கமான் புஷ் இட் அப்படின்றானா. உடனே இவன் சொல்றான், சுற்றி நெருங்கி இருக்கிற இந்த பாரத்தையும் பாவத்தையும் இயேசுவை நோக்கி அவன் தள்ளுகிறான்.
எவ்ரி டைம் தள்ள 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 இந்த மசில் ஸ்ட்ராங் ஆகுற. நல்ல கரங்களை தட்டி தேவனை துதிப்பவே. அப்ப பாத்தீங்கன்னா அவரை பாத்தீங்கன்னா சொல்லுவாங்களா, இஸ் a perfect man. அவன் தான் ஆண் அழகன். எப்படி சொல்ல வேண்டியதா இது பாரு. ஆண் இருக்காங்க, ஆண் அழகன்றவன் வேற. புருஷனா இருக்காங்க, பூரண புருஷன் என்பவன் வேற. ஒவ்வொரு சூழ்நிலையும் பிசாசு அந்த பரீட்சை நேரத்திலே தனக்கு சாதகமாக்கி, யாக்கோபு சொல்றாரு, சோதிக்கிற நேரத்திலே நீங்கள் இந்த உபத்திரவமான இந்த காலகட்டத்திலே பொறுமை பூரணத்தை அடையட்டும். அந்த பூரணம் எப்படி உண்டாகிறது, எதன் அடிப்படையில் உண்டாகிறது? கர்த்தர் அந்த கருவி எப்படி பயன்படுத்தார்னா, அவருடைய வார்த்தையை கொண்டு. அந்த வார்த்தை குறித்த வெளிப்பாடு விசுவாசிக்கு உண்டாகும் பொழுது, எப்பேற்பட்ட அருமையான வாக்குத்தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பது தெரியும் பொழுது அந்த விசுவாசி வளர்றார். பேதுரு சொல்றாரு, வசனம்ன்றது ரொம்ப முக்கியமானது. குழந்தை வளரணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 படிக்கலாம். சகல, நல்ல கவனிங்க எப்படி என்ன மாதிரி எழுதுக்குன்னு பாருங்க. சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதல் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கனங்கமில்லாத ஞானப்பாலின் மேல். அப்ப தேவனுடைய வசனத்தின் மேல அந்த பால்ல விசுவாசிக்கு வாஞ்ச வந்ததுன்னா சகல துர்குணம் ஒழியும், கபடம் ஒழியும், வஞ்சகம் ஒழியும், பொறாமை ஒழியும், ஒழியும். பிளாபர் பண்ணிட்டு ஊரெல்லாம் பேக் பைட்டிங். They are not matured Christian. யாராவது ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி பத்தி பேசுறாங்கன்னா அது குழந்தை, அது வளராத விசுவாசின்னு அர்த்தம். சில குழந்தைங்க, வளராத குழந்தைங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் எனக்கு எனக்குன்னு பிடிச்சிக்கும், கொடுக்க கொடுக்காது. They never share. அந்த குழந்தைய வளர்க்கும் போதே சின்னதிலே சொல்லி கொடுக்கணும், ஷேர், பகிர்ந்து கொள். குழந்தைங்க கொடுக்காது, பார்த்துருக்கீங்களா? திஸ் இஸ் மை டாய், மை டால், இட்ஸ் மைன், டோன்ட் டச். குழந்தைங்க வளரும் போது சின்ன குழந்தைங்க பொம்மை கிம்மை கொடுத்துட்டீங்கன்னா கொடுக்க கொடுக்காது. மைன் மைன் ஒன்னு அப்பா பக்கத்துல இருந்து நோ, ஷேர் ஷேர். வளர்க்குறாங்க, கொடு கொடுத்து கொடு, ஷேர் பண்ணு, பழகு. Amen. Give and it shall be given. கொடுங்கள். அப்பா சொல்லி கொடுக்குறார் நமக்கு. நீ அவங்க மாதிரி இருக்காத, நீ வளர, கொடு, அன்பை கொடு, சந்தோஷத்தை கொடு, நல்ல வார்த்தைகளை கொடு, உதவியை செய், பணத்தை கொடு, உன் நேரத்தை கொடு. ஹல்லேலூயா. அப்ப நல்ல குழந்தை வளரணும்னா அவர் திருவசனம், எல்லாம் சொல்ல வசனம். வசனம் ஒரு குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கும்போது அந்த குழந்தை வளருதோ அது போல வளர்ச்சி உண்டாகணும்னா வசனம் இல்லாம பூரண புருஷனா நம்மளால மாறவே முடியாது. ஆமென். அப்ப ஏன் பூரண புருஷன் ஆகணும்? நான் முதல்ல சொன்னேன், புறப்பட்டு போய் தேவனுடைய வசனத்தை அவங்க போய் அறிவிக்கணுமா, அறிவிச்சு இவாஞ்சலைஸ் பண்ணி அவர்கள் நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வரணும். அப்ப அவர்கள் ஆத்துமாக்களை கொண்டு வரணும்னா எப்ப கொண்டு வர முடியும்? அவங்க பூரண புருஷன் ஆகணும். பூரண புருஷன் ஆகணும்னா தேவன் எப்படி பூரண புருஷன் ஆக்குகிறார்? பூரண புருஷன் என்பது முதலாவது நான் சொன்னேன், ஆவியானவர் தான் நம்மளை பூரண புருஷன் ஆக்குறார். சுய முயற்சி அல்ல, நம்முடைய சுய நீதினால் அல்ல, நம்முடைய சுய கிரியைகளினால் அல்ல, அவராலே நாம் பூரணத்துக்குள் கடந்து வருகிறோம். அப்ப எந்த கருவியை கொண்டு பயன்படுத்துறான்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்பொழுது பிசாசு சோதித்து அவனுக்கு சாதகமாக உங்களை விசுவாசத்திலிருந்து கெடுத்து போட முயற்சி செய்யும் பொழுது ஆவியானவர் அந்த தீமையான நேரத்திலே நன்மையாக்கும்படி அந்த சூழ்நிலையில் அவர் அங்கே நின்று உங்களை அந்த உபத்திரவத்தையும் பாடுகள் நேரத்திலே திருவசனத்தை கொண்டு அந்த பிரச்சனை நேரத்திலே வாக்குத்தத்தங்களை உள்ளே வெளிப்பாட்டாக உள்ளே கொடுத்து கொந்தளிக்கிற அலையின் மத்தியிலே, பிரச்சனை மத்தியிலே பொறுமை உள்ளவர்களாய், நிதானம் உள்ளவர்களாய் நீங்கள் பேசும்படி, அறிந்து கொள்ளும்படி உள்ள இருந்து சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வார்த்தை உனக்கு அப்படி ஆகும் மகளே. ஆமென். ஒரு தடவை அந்த வசனம் உள்ள பளிச்சுன்னு வந்துருச்சுன்னா வானமே இடிஞ்சு கூட விசுவாசி அஞ்சவே மாட்டான். சொல்லுவான்,
கர்த்தர் என்னோட பேசிட்டார் பிரதர், இனி ஒண்ணுமே நடக்காது அப்படின்ற ஒரு ஆத்தென்டிக்கா வந்துரும், உள்ள வந்துரும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலாம் எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாசனைலாம் யாரும் போதிச்சது இல்லைங்க. ஆனா ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணும். உண்மையாதான் சொல்றேன், பல மணி நேரம் ஜெபம் பண்ணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது எனக்கு வசனம் தெரியாது இல்லையா, அதனால ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிறைய காரியத்தை வெளிப்படுத்துவார். எங்க வீட்டில் கேட்டு பாருங்க, அம்மா இருக்காங்க, எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகிறதுல இருந்து என்ன கர்த்தர் காட்டியிருக்காரு. என்ன கலர் புடவை கட்டுவாங்க, என்ன மாதிரி மாலை முதற்கொண்டு நான் பார்த்து சொன்னேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, விழுப்புரத்துல இருந்து எங்க ஊர்ல பல இடத்துல இருந்து நிறைய ஊழியக்காரங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க. எனக்கு ஜெபம் பண்ணனா எல்லாம் கண்ணில் அப்படியே தரிசனம் மாதிரி தெரியும், ஒவ்வொன்றா பார்த்து சொல்லுவேன். தீர்க்க தரிசனம் வந்து ஜனம் குவியும் எங்க வீட்டுக்குள்ள. கார் போட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க. கர்த்தர் சொன்னாரு, நீ வேதத்தை வாசி, நீ குழந்தையா இருந்த, நான் பக்கத்துல இருந்து நிறைய காரியத்தை உனக்கு சொல்லி கொடுத்தேன், ஏன்னா நான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் ஊழியம், நீ வேத வாக்கியத்தை கற்றுக்கொண்டு விசுவாசிகளுக்கு போதிச்சு அவங்களை திடப்படுத்தி கட்டி எழுப்பணும்னார். ஹல்லேலூயா. நான் கேட்ட, ஆண்டவரே எனக்கு இது செய்யவே தெரியாது, எனக்கு பிரசங்கமும் தெரியாது, போதிக்கவும் தெரியாது. அப்ப கர்த்தர் என்கிட்ட காட்டினாரு, இல்ல இதுதான் உன்னுடைய ஊழியம், ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங். டீச் பண்ணவே எனக்கு தெரியாது. கர்த்தர் இப்ப வாயில போட்டார். ஆமென். அப்படியே அதுல நின்று அப்படியே அப்ப தெரியல, வசனம் தெரியல, ஒன்னும் தெரியல, வளரல. அதனால வந்து போதிக்கிறதுக்கும் ஆள் கிடையாது, இதை மாதிரி எடுத்து சொல்றதுக்கும் ஆள் கிடையாது. ஆனா கர்த்தர் கைவிடல. அதனால பக்கத்துல இருந்து குழந்தை மாதிரி ஒன்னா சொல்லி, இப்போ அப்படியே தவிழ்ந்துனே இருக்கக்கூடாது, எழுந்திருக்கணும். அங்க எங்கேயா போய் நாடு பேசும் பேசும் பேசுன்னு சொல்லாம, நீங்க கேளுங்க பேசுன்னு வார்த்தையின் வழியா கர்த்தர் உங்களோட பேசுவாரு. ஒரு ஆமீன் கூட. அதுக்குதான் சபை வார்த்தையை எடுத்து சொல்லும்படி சபையை வச்சார். எவ்வளவு ஏன் அதை சொல்ல வந்தேன்னா, எங்களுக்கு தெரியாது, இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பாருங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆவியானவர் வந்து இறங்குவார். இறங்கும் போது சில வாக்குத்தத்தங்களை எடுத்து கொடுப்பாரு, எப்பவுமே வசனத்தை எடுத்து கொடுப்பாரு. அது வந்து எனக்கு தெரியும், உள்ளத்துல இருந்து வரும். வந்தவொடனே எனக்கு தெரியும் இதுதான் வாசனன் சொல்வேன். வார்த்தையை சொல்லிட்டாரு, முடிஞ்சிடுச்சு. என்னதான் கொந்தளிச்சா சொல்லுவேன், முடிஞ்சது, இனிமேல ஒரு அங்க அப்படியும் போவாது இப்படியும் போவாதுன்னு. அதே மாதிரி முடியும். ஏன்னா கொடுத்த பிறகு வாயில வேற வார்த்தையே வராது. அதே தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். வசனத்தை சொன்னதுனால வந்துச்சு, ஆனா எனக்கு அது தெரியாது. அது ஆக்சுவலா எனக்கு தெரியாதனால ஆவியானவரே உள்ள இருந்து சில வார்த்தையை கொடுக்காரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நெருங்கி பழகுனா அதே மாதிரி வார்த்தையை உள்ள கொடுப்பாரு. ஒரு போதகர் போதிக்கிறதுனால அல்ல, போதிக்கிறது நல்லது, உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்க என்ன பண்ணோம், வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணும்போது உள்ள ஒரு இன்சைட் அது வரும், தோணும், உள்ள லைட் மாதிரி அடிக்கும். சொல்வார், இந்த வார்த்தையின்படி உனக்கு செய்வேன்னு சொல்வார். அது வரைக்கும் விடாத, ஜெபம் பண்ணிட்டே இருங்க, கேளுங்க. கண்டிப்பா தேவன் வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசுவார். அந்த வார்த்தை இருதயத்துல வந்துருச்சுன்னா கண்டிப்பா அது நடக்கும். வார்த்தை மூளையில இருக்கிற வரைக்கும் நடக்காது. வார்த்தை மூளையிலிருந்து என்னைக்கு இருதயத்துக்குள்ள வருதோ, க்ளோரி, இருதயத்துக்குள்ள வந்த பிறகு அது உள்ள இருந்து வெளியே வரும்போது சாதாரணமா வராது, ஒரு அபார சக்தி அது வெளியே வரும் பாருங்க. மலையெல்லாம் தவிடுபடி ஆகிடும். இதான் சொன்னாரு, விசுவாசித்து வாயினால பேசுனா. நம்ம சில பேர் நினைக்கிறாங்கன்னா, ஸ்தோத்திரம் 1 பேதுரு 2:24 படி ஆண்டவரே சுகமானேன் சுகன். என்ன ஸ்லோகமா இல்ல ஜெபமாலையா? அப்படி இல்லைங்க. கர்த்தரோடு நெருங்கும் பொழுது உள்ளே ஆவியானவர், உள்ளே ஒரு வெளிச்சம், உள்ளே ஒரு வெளிப்பாடு, வசனத்தை கொண்டு உள்ளே கர்த்தர் தொடுகிறதை நீங்கள் காண்பீர்கள். அந்த வெளிப்பாடு பெற்று நீங்கள் பேசுமா, நான் சொல்லுகிறேன், எந்த மலையும் தவிடுபடி ஆயிடும், செங்கடல் 2ஆ பிளக்கும், மேல இருந்து எரிகோ நதி புரண்டு வர நதி குவியல் மாதிரி உனக்காக நிற்கும், சூரியனே நிற்கும். அந்த அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தால் நாம் பூர்ணமாகிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும் பூரண புருஷனாக மாறும்படி, மறுபிறப்பை பெற்ற பிறகு ஒரு பூரண புருஷனான ஒரு நிலை வரவேணும் தான் கர்த்தர் சபையை ஸ்தாபிச்சு வச்சிருக்கார்.
சபையில் வந்து இவாஞ்சலிஸ்ட் பண்றதுக்கு கிடையாது. திரும்ப சுவிசேஷம் சொல்லி கர்த்தர் ஒன்று இவாஞ்சலிக்கல் ஒர்க் சொல்லும்போது ஒரு எக்ஸார்டேஷன், ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தையை பேசுறதுக்கு சபை வைக்கப்படலை. ஒவ்வொரு முறையும் கஷ்டப்படும் போதெல்லாம் உங்களை ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தையை எடுத்து எடுத்து காட்டி உங்களை தைரியப்படுத்தி அனுப்புறதுக்கு சபையை வைக்கல. அல்லது காயப்பட்டு வேதனையில வரும்பொழுது அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்ல மருந்து போட்டு காயத்தை கட்டுறாங்க பாருங்க, அதுக்கு வைக்கல. உத வாங்காம நிக்கிறதுக்கு, எழும்பி நிக்கிறதுக்கு, யுத்தத்துல ஜெயம் எடுக்கிறதுக்கு, மதில தாண்ட சேனைக்குள்ள பாய எரிகோவின் மதில உடைச்சு ஜெயம் எடுக்கிறதுக்கு கத்த சபைய விசுவாசிய வச்சு சொல்றாரு, நான் வார்த்தையை உனக்கு நான் கொடுக்கிறேன். அப்போ நீங்கள் பூரண புருஷனாக என்பது நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். வெறும் ஒரு போதகர் போதிக்கிறதுனால அவர் சாமர்த்தியத்தை நம்ம பூரண புருஷனாகல. சாரி, தப்பு. யாரையும் பூர்ணப்படுத்த முடியாது. ஒரு போதகர் நின்று போதிக்கிறார், நீங்க கேட்கிறீங்க, தாகத்தோடு கேட்கும் போது உங்களுக்கும் எனக்கு நடுவே ஆவியானவர் இருந்து ஆவியானவர் தான் நம்மளை பூர்ணப்படுத்துறார். நம்ம சுய முயற்சியில பூர்ணமாகிறதுக்கு அந்த வேலையில இறங்கிடக்கூடாது. நான் அது சரியில்லை, இது சரியில்லை, அதனால ஆண்டவருக்காக நான் அதை விட்டுறேன், இதை விட்டுறேன், இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், இனிமேல் இந்த சட்டையை மாத்திக்கிறேன், நான் அதை மாத்திக்கிறேன், முடியை எப்படி வெட்டிக்கிறேன், இனிமேல் நான் ஒருத்தல் இருக்கிறேன், இனிமேல் நான் 7 மணி நேரம் ஜெபம் பண்ண போறேன், உண்ணாமல் இருக்க போறேன். அதை சொல்ற, நீ உன் சுய முயற்சியெல்லாம் கொஞ்சம் நிறுத்து. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன நீ நம்பு, என்ன சார்ந்து கொள், பிறகு ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்தை பண்ணிட்டு நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லி பண்ண ஜெபத்து மேல நம்பிக்கை வைக்காம ஜெபிக்க ஏவன ஆவியார மேல நம்பிக்கை வைக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? சில பேர் இதெல்லாம் புரியாம பாஸ்டர் ஜெபம் பண்ண வேணான்ட்டாரு. நான் அதை சொல்லல, திரும்ப திரும்ப நான் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. சில பேர் சொல்றத பாத்தீங்கன்னா, இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கேன், எப்படி வராம இருக்கும்? அவங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இல்ல. எது மேல இருக்குது? அவங்க பண்ண ஜெபத்து மேல. அவர் பண்ண வைக்கலன்னா நீங்க ஜெபிப்பீங்களா? ஜெபம் தான் வருமா? அதனால நம்ம எப்பவுமே நம்ம முயற்சியில நான் செய்தேன் இல்ல, அவர் என்னை செய்ய வைக்கிறார். அப்போ யூதர்கள் வந்து நல்லா ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு திரும்பவும் அவங்க எதுல நம்பிக்கை போனாங்கன்னா மாம்சத்தில் நம்பிக்கை வச்சுட்டாங்க. அந்த விருத்த சேதனம் பண்றது, தங்க கிரியைகள் மேல் நம்பிக்கை வச்சாங்க. அப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன், ஆவியானவரே நம்மை பூர்ணப்படுத்துகிறார். எந்த கருவியை கொண்டு நம்மை பூர்ணப்படுத்தின அடுத்து நான் காட்டினேன். எப்படி பூர்ணப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது, விசுவாசத்திலே பரீட்சையும் சோதனை ரெண்டையும் எடுத்து காட்டி, ஒரு பக்கம் பிசாசு, இன்னொரு பக்கம் ஆவியானவர். இந்த தீமைகளை அழிவுக்கு நேராக கொண்டு போறான் பிசாசு, ஆனா இந்த தீமையை நன்மையாக்குகிறார் ஆவியானவர். அதை எப்படி பூர்ணப்படுத்துகிறான்னு சொல்லும்போது, பாடுகள் உபத்திரங்கள் வரும் பொழுது அந்த உபத்திரவத்தினால் நம்ம பூர்ணமாகல, அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை புரிய வைத்து அந்த வசனத்தை கொண்டு நம்மை பூர்ணப்படுத்துகிறார். ஆக வசனம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி இந்த உலகத்துல வாழணும்னா, அவனால வாழணும்னா வசனம் இல்லாம வாழ முடியாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். நீதிமான் பிழைக்கிறான்னா தேவனுடைய வசனமாகிய அப்பம் இல்லாமல் அந்த மனுஷனால வாழ முடியாது. ஆகவே நாம் அப்படியே ஆவியானவரை சார்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே வசனத்திலே என்னை பழக்கப்படுத்தும். என் சுய சக்தியோ என் சுய பலனோ நான் நம்பி விடாதபடி பரிசுத்த ஆவியானவரே சமூகத்தில் தாழ்த்துகிறேன். ஆவியானவர் உதவினாலே என்னுடைய நெருக்கங்கள், சோதனை காலங்கள், பிரச்சனை நேரத்திலே துவண்டு போய் விடாதபடி உடைய வார்த்தையினால் நான் பலனடைந்து பூரணமடையும்படி நீர் கொடுத்திருக்கிற இந்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம். இந்த சபையின் வழியாக கொடுக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என்னை பூரண புருஷனாக மாற்றுவீர். நான் மாறி ஒரு இடத்தில் அமர்ந்திருக்க மாட்டேன். நான் மூவ் பண்ணுவேன், போய் அநேகருக்கு சொல்லுவேன், சபைக்கு கொண்டு வருவேன். ஆலயமாய் நாங்கள் எல்லாம் எழும்பி இந்த பகுதியிலே தேவனுடைய மகிமையை அநேகர் காணும்படி, எல்லா விசுவாசியும் ஒன்றாய் இசைவாய் இணைக்கப்படும்படி மகிமையாய் சபையை ஏற்படுத்தினீரே, அதற்காக மக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே துதியும் ஸ்தோத்திரத்தை மேறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல மகாலிமர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு என்னென்றைக்கும் இருப்பதாக. பை பை. காட் பிளஸ் யூ. சென்று வாருங்கள்.